ஹாய் ஜூசிஸ், நாங்கள் நிஷா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விஸ்பர்ஸ் ஆஃப் த ஹார்ட்டோட பார்ட் 3 தான்டா. சாரிடா, பார்ட் 2 முடிக்கணும்னு நினச்சேன், பட் என்னால் முடியல. ஸோ பார்ட் 3 கண்டினியூ பண்ணிக்கிறேன். சரி வாங்களா, ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஜங்குக்கு பேக்கப் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ நம்ம ஜங்குக்குடைய ஹார்ட் பீட்லாம் படப்படப்படன்னு அடிக்க. ஸோ இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கூட கால் மேலே அப்படியே கால் நல்லா இறுக்கி போட்டு சரி ஜங்குக்கூட நெக்கில் அவங்களோட லிப்ஸ் பட்டிருக்கு. ஸோ நம்ம ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி படப்படப்படன்னு அடிச்சிட்ருக்கு. என்ன இன்னைக்கு இவ்வளோ இவ்வளோ க்ளோஸாக வந்து படுத்து கிடக்காரு. என்ன மூவ் பண்ண கூட முடியல. ஐயோ, லாக் பண்ணி படுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு இது பண்ணேன். அவங்க தான் அப்படியே ஃபேஸை மட்டும் லைட்டாக அப்படியே சாய்ச்சிக்கிட்டே இருக்கான், ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுறான் அந்த நெக்கிட்ட. ஸோ அப்போ நம்ம ஜங்குக்கு தான் ஐயோ என்னையா பண்ணிகிட்டு இருக்கிற, ஐயோ என்னமோ பண்ணுறானே, விடவும் மாட்டான், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கு தான் ரொம்ப ஒரு மாதிரி நெளிஞ்சிக்கிட்டு இருக்கான். அங்கெல்லாம் தூக்கத்தில் ஜங்குக்கு கட்டி பிடிச்ச ஒரு மாதிரி தடவிக்கிட்டு இருக்கான். தடவுறானா கையில், கழுத்து வந்து அங்கே ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கான்ல, அதை சொல்கிறேன். ஸோ அப்படியே டைம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கிப் ஆகுது. ஸோ அப்படியே இப்போ ஜிமின் மேரேஜ்க்கு 3 டேஸ்க்கு முன்னாடி தான் ரிலேஷன்ஸ் எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. ஸோ நம்ம டேங் தான் எல்லோரும் வெல்கம் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அங்கே வர ரிலேஷன்ஸ்க்கு யாரையுமே டேங்க தெரியல. ஸோ நம்ம ஜங்குக்கு தான் எப்படி போயிட்டுருக்க, ஐயோ நீ வேற ஏயா, இவங்க யாருக்குமே எனக்கு தெரில, யார் பண்ணிட்டு போகிறாங்க, எனக்கு காண்டாக இருக்குது. இல்லை உங்கள் அம்மா வேற நான் இங்கே தான் நின்று எல்லோரையும் வெல்கம் பண்ணணுன்ட்டு போயிட்டாங்க. உன்னால் முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்ல, எதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி பண்ணுற. இங்கே பாரு ஜங்குக்கா, நம்ம பண்ணிக்கிட்டது கான்ட்ராக்ட் மேரேஜாகவே இருந்தாலும் எனக்கு இந்த வீட்டில் கொஞ்சம் பொறுப்பு இருக்கு. உன்னோட புருஷன்ற முறையில் நான் தான் எல்லாரையும் வர வைக்கணும், அதனால தான் நிற்கிறேன். ஆனால் செம்ம காண்டாக இருக்கு தனியாக நிற்க. எல்லாரும் பார்த்து ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறாங்க. ஐயோ இரிட்டேட்டிங்காக இருக்கு எனக்கு. சரி 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 கோவப்படாதீங்க, உங்கள் கூட நான் இருக்கேன். நிஜமாக இருப்பியா? ஷோ சத்தியமாக இருக்காங்க, நான் இருக்கேன். சப்பைங்கன்னு இல்லை அப்படின்ட்டு நம்ம ஜங்கு கூட கையை பிடிச்சிட்டே அங்கடி அவனோட ஹார்ம்ஸோட அப்படியே கையை பிடிச்சி வச்சுக்கிறான். ஸோ இப்போ நம்ம ஜங்குக்கு தான் வாங்க ஆண்டி உள்ளே வாங்க. யார்ப்பா இது? என்னோடய ஹஸ்பண்ட். உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? ஆகிடுச்சு. நீங்கள் உள்ளே போங்க ஆண்டி, அம்மா எல்லாம் சொல்லுவாங்க போங்க. ஓ ஹாய் மிஸ்டர், வாங்க. ஜங்குக், இது உங்கள் ஹஸ்பண்ட்? ஆமாம், இவன் என்னோட ஹஸ்பண்ட் தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கோட டீலர்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு டேங்க தெரியும், பிகாஸ் அந்த பார்ட்டியில் இருந்தனால. ஸோ நம்ம ஜங்குக்கோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ரிலேஷன்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் தெரியல. ஸோ நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே வந்துடுறவங்க போகிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு சொல்கிறான், டேங்க என்னோட ஹஸ்பண்ட்டுன்ட்டு. டேங்க்கு தனியாக நின்று வெல்கம் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருந்திருக்கும். ஏன்னா போகிறவங்க வரவங்களாம் யார் நீன்னு கேட்டுட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ ஒருத்தர்கிட்டையும் நான் ஜங்கு கூட ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ டேங்க்கு காண்டாக இருக்கும். பட் ஜங்கு கொஞ்சம் கூட சலிக்காமல் டேங்கோட ஹஸ்பண்டுன்ட்டு பார்க்குற எல்லாருக்கிட்டையுமே சொல்லிகிட்டு இருப்பான். ஸோ டேங்க்கு அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், சொல்லவே முடியாத ஒரு சந்தோஷம் அவனோட மனசுக்குள்ளேயே இருக்குது. ஸோ ஜங்கு கூட வீடியோ அப்படியே நிறைஞ்சு தான் இருக்குது. ஸோ நல்லா பெரிய மனுஷன்தான். ஸோ ஜங்கு கூட எல்லா ரிலேட்டிவுமே வந்திருப்பாங்க, லைக் சுகர் சைடில் இருக்கிறவங்க, ஜிமின் சைடில் இருக்கிறவங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஃபுல் ஃபேமிலி செட்டுமே வந்திருப்பாங்க. ப்ளஸ் வந்துட்டு இந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அண்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக வர சீஃப் கெஸ்ட்டு, இந்த மாதிரி நிறையா பேர் வந்திருப்பாங்க. ஸோ நம்ம டேங் தான் ஜங்கு கூடையே தான் இருக்கான். ஜங்குக்கு தான் டேங்க விடவே இல்லை, தனியாக கூடையே வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கான். ஐயோ எனக்கு பசிக்குது, ஒரு 10 மினிட்ஸுங்க, இந்த டேட் மட்டும் முடிஞ்சிட்டேன்னா வந்துடுவேன். நீ முடிச்சுட்டு வா, எனக்கு பசிக்குது, நான் போய் சாப்பிட்றேன். ப்ளீஸுங்க என் கூட இருங்க. ஐயோ எனக்கு பசிக்குதுன்னு விடு, நான் போய் சாப்பிட போகிறேன். பேச்சே கேட்க மாட்டீங்க. சரி போங்க, நான் வந்துடுவேன், சீக்கிரம் வா சரியா?
அப்படின்ட்டு டேங் தான் அங்கேருந்து மூவ் பண்ணி போகிறான். ஸோ ஜங்குக் தான் டேங்கே பார்த்துட்ருக்கான். ஸோ டேங் தான் அப்படியே குதிச்சு ஓடிடுறான் அங்கேருந்து. ஸோ நம்ம டேங் தான் இப்போ அப்படியே ஃபுட் ஏரியாவுக்கு தான் போகிறான். ஸோ ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அங்கே இருக்க புஃபே ஐட்டம்ஸ்லேருந்து ஃபுட்ஸ் எடுத்து அவன் பிளேட்ஸில் வச்சிட்ருக்கான். ஸோ இந்த பக்கம் நம்ம டேங்க்கு பேக் சைடில் நம்ம ஜங்குக்கோட அம்மாவும் அவங்களோட சில ரிலேட்டிவும் நின்றுட்டுருக்காங்க. டேங் தான் அவன் பாட்டுக்கு ஃபுட் எடுத்துகிட்டு இருக்கான். ஸோ இப்போ ஒரு லேடி தான் ஜங்குக்க மாட்டேன், இந்த மாதிரி ஒரு பையனெல்லாம் எப்படி நீங்கள் ஜங்குக்கு கட்டி வச்சிங்க? பார்த்தாலே தெரியுது லோ கிளாஸ்ன்னு. நாங்கள் எங்கே கட்டி வச்சோம், அவனை கட்டிட்டு வந்து நின்றுட்டான். கல்யாணத்துக்கு நாங்கள் வரணும்னு ஜங்குக்கு யோசிக்க கூட இல்லை. அவன் கூட்டிகிட்டு வந்து நின்னான். ஜஸ்ட் எங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணான் தெரியுமா? அதுவும் இப்படி ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வந்து சொன்னான். அதுவும் இந்த பையனும் ஒழுங்கெல்லாம் கிடையாது. இவனோட பாஸ்ட் லைஃப் ரொம்பவே மோசமாக இருந்திருக்கு. லைக் அந்த ஜான் கூட ஒரே வீட்டில் இருந்திருக்கானா. ஒரே வீட்லையா? அப்போ உங்களுக்குள்ள என்னென்னலாம் நடந்திருக்குமோ? கேட்டால் ஜங்குக் நான் 6 மாதமாக லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்றான். 6 மாதமாக அதே வீட்டில் அவன் கூட அவனோட எக்ஸ் கூட இருந்திருக்கான். அப்போ பார்த்துக்கோங்க அந்த பையன் லட்சணத்தை. அப்போ நம்ம டேங்க் அது ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா டேங்க் பண்ணாத ஒன்று அவன் பண்ணியிருப்பான்னு அவனை ப்ளேம் பண்ணுற மாதிரி அது ஒரு மாதிரி குத்தி காட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. டேங்க் காதில் அது விழுகுது. ஏன்னா கொஞ்சம் கிட்ட தான் இருக்காங்க, அவங்களும் சத்தமாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இன்னொரு லேடி தான் எப்படி சத்தமாக பேசாதீங்க, அந்த பையன் காதில் விழுந்துட போகுது, விழுகட்டுமே, அவன் பண்ணாததே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நல்லா விழுகட்டும். ஸோ இங்கே நம்ம டேங் தான் ஃபுட்டை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு டேபிளில் தான் உட்காடுறான். ஸோ கார்டன் ஏரியாவில் தான் வந்துட்டு ஃபுட் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய டேபிள்ஸ்லாம் போட்டு நல்லா வந்துட்டு கிராண்டாகவே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த குட்டி குட்டி ஈவெண்ட்ஸ்லாம் இருக்கும் தெரியுமாடா. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம ஜிமின் சுகாக்கு குட்டி குட்டி ஈவெண்ட்ஸ்லாம் வச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த டேக்கு தான் இந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்திருப்பாங்க. ஸோ டேங் தான் போயிட்டு அந்த டேபிளில் தான் உட்காடுறான். ஸோ டேங் தான் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே அந்த ஃபுட்டை சாப்பிடாம ஒரு மாதிரி கிண்டிகிட்டே இருக்கான். ஸோ நூடுல்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும்லடா. ஸோ அவன் அந்த சாப்ஸ்டிக்ஸ் இதெல்லாம் வச்சுட்டு ஒரு மாதிரி அந்த ஃபுட்டெல்லாம் போட்டு ஒரு மாதிரி குழச்சிட்ருக்கான். ஸோ இப்போ யாரோ நம்ம டேங்கோட கையோடையோ லைட்டாக டேப் பண்ணிவிட்டு, நீ தானே ஜங்கு கூட புருஷன்? ஆமாம், வணக்கம் பாட்டி. வணக்கம் வணக்கம். என் பேரை உனக்கு என்னெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான்? பாட்டி எனக்கு புரியல. இல்லை, உன்னை பார்த்தாலே தெரியுது, நீ ஒன்றும் பணக்கார வீட்டு பையன் கிடையாது. உனக்கு இந்த மாதிரி வீட்டுக்கு வந்தால் பணத்தில் தான் குறியாக இருக்கும். அதான் என் பேரை இது வரைக்கும் உனக்கு காஸ்ட்லியாக என்னெல்லாம் வாங்கி கொடுத்தான்னு கேட்டேன். இதோ ஐயோ, கழுத்தில் வேற ஒன்று போட்டிருக்கியே, இந்த இது எம்பிட்டு வேலை? அது அவர் எனக்கு கிஃப்ட் பண்ணது, அது ரேட்லாம் எனக்கு தெரியல. அது சரி, கொஞ்சம் நெஞ்ச காசுக்கா வாங்கி கொடுத்துருப்பா, அவன் அள்ளி தான் கொட்டியிருப்பான். இன்னொரு லேடி வந்துட்டு, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, வாங்க போவோம். இல்லடி, ஓடி போய் கல்யாணம் பண்ணவனுக்கு எதுக்கு இம்பிட்டு காஸ்ட்லியாக வாங்கி தரணும், பேசாமல் வரீங்களா அப்படின்னு இன்னொரு லேடி தான் பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ நம்ம ஜிமினோட அம்மா தான் அந்த பக்கம் வந்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ கவனிச்சிருப்பாங்க. சொல்லிட்டு அவங்கிட்ட வந்துட்டு, என்ன பாட்டியாங், என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை, நீ அதையும் யோசிக்காத, வரவங்க போகிறவங்களாம் ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஜிமின் உன்னை பற்றி நிறையா சொன்னான். எங்கள் அக்காவுக்கு தான் இன்னொன்று புரிஞ்சிக்க தெரில, அவள் லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. இவங்களுக்கும் ஒன்று புரிஞ்சிக்க தெரில, நாளே எல்லோரும் புரிஞ்சுப்பாங்க. நீ எதையும் யோசிக்காமல் உட்காந்து சாப்பிடு, எங்களுக்கு தெரியும் நீ எப்படின்ட்டு, அதனால் இப்படிலாம் யோசிக்காமல் உட்காந்து சாப்பிடு, சரியா? அவங்க தான் அப்படி தான் சொல்லிட்டு போயிட்டுருப்பாங்க, கண்டுக்காத. அப்படின்ற மாதிரி ஜிமின் அம்மா தான் டேங்க் ஹெட்டை ஒரு மாதிரி தடவி கொடுத்துட்டாங்க, வந்து போகிறாங்க. டேங்க்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. சரி, இப்போ ஜங்குக் தான் டக்குன்னு வந்துட்டு எங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு, ஹோய் சொல்லியா, என்ன வேணும்? ஏன் மூஞ்சி வாடி போய் கிடக்குங்க, என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்களாங்க? இல்லையா, அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. என்னை யாராவது சொன்னால் ஃபீல் பண்ணுறாளா நான்? அப்புறம் என்னங்க, சாப்பிடுங்க, பசிக்குதுன்னு நீங்கள் என்ன சாப்பாடை போட்டு இப்படி குழச்சிட்ருக்கீங்க அப்படின்ட்டு ஜங்குக் ஃபீட் பண்ணுறான். டேங் தான், இல்லை நானே காட்டுங்க
அப்படின்ட்டு ஜங்குக் தான் கையால் ஊட்டி விடுறான். ஸோ நம்ம டேங் தான் நம்ம ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான். அவனே அறியாமல் அவனோட உதட்டில் ஒரு சின்ன சிரிப்பு வருது. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆக ஸோ அன்னைக்கு நைட்டு தான் நம்ம ஜிமின் சுகா டேயாங் தான் 3 பேரும் கார்டன் ஏரியாவில் தான் உட்காந்துருக்காங்க. நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க வீட்டை சுற்றி, மேன்ஷனை சுற்றியும் சரி உள்ளேயும் சரி நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஜிமின் தான் நம்ம டேங்க் பக்கத்தில் உட்காந்துட்டு இன்றைக்கி என்னெல்லாம் ஃபங்க்ஷன் நடந்துச்சு, எப்படிலாம் என்ஜாய் பண்ணான்னு அப்படி சொல்லிகிட்ருக்கான். ஸோ இப்போ ஒரு கார் வந்துட்டு மேன்ஷனுக்குள்ளே என்ட்ரி ஆகுது. ஸோ ஜிமின் தான் பார்க்குறான். ஐயோ, அடுத்த வில்லி வந்துருச்சு. வில்லியா? யாருக்கு வில்லி? உனக்கு தான். என்ன சொல்கிற? ஜங்குக்கோட அக்கா அப்படின்னு சொல்ல, ஜங்குக்கோட அக்கா தான் அப்ராட்லேருந்து ஜிமின் மேரேஜ்க்காக இங்கே வந்திருப்பாங்க. டே சுகா, இவங்களை இன்வைட்டே பண்ண சொல்லலையே. நான் எங்கடா பண்ணேன், ஜங்குக்கு அம்மா தான் பண்ணாங்க. ஐயோ போச்சு, இவங்க வந்தாலே ஏதாவது ஒரு குட்டியை குழப்பி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவங்கள பற்றி எதுவுமே நீ சொல்லவே இல்லையே ஜிமினா. இவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, 2 பிள்ளை இருக்குது, ஒரு புருஷன் இருக்கான். புருஷன்தான் பாவம் அப்புறாணி, அந்த 2 பிள்ளைங்களையும் பார்த்துக்க முடியாமல் பார்த்துட்ருப்பாரு. இவன் வேலைக்கும் போக மாட்டா, வீட்லேயே அந்த வேலையும் பார்க்க மாட்டா, குழந்தைங்களையும் பார்த்துக்க மாட்டா. கேர்டேக்கர் வச்சு குழந்தைய பார்த்துப்பாங்க. அக்கறை இல்லாதவ. முழுசாக சொல்லப்போனால் ஒரு சாடிஷ். பெரியம்மா விட இவ தான் மோசமானவ. உனக்கும் அக்கா தானே, எதுக்காக இப்படி பேசுகிற? ஒரு நல்ல விஷயம் கூட சொல்ல மாட்டேங்கிற. அக்காவா? சரியான விஷம். ஏன் ஜிமின் அப்படி சொல்கிற? ஐயோ, எனக்கும் சுகாவுக்கும் கல்யாணம் தள்ளி போகிறதுக்கு காரணமே இந்த மகராசி தானே. என்ன சொல்கிற? ஆமாம், இவ தான் ஜங்குக்கே என்ன கல்யாணம் நடக்கல, இவனுக்கு என்ன கல்யாணம் பிடிப்பைய அப்படின்னு மண்டையில அடித்தா பைத்தியம் அப்படின்னு ஜிமின் தான் இங்கே ஜங்குக் அக்கா பற்றி சொல்லிகிட்ருக்கா. இந்த பக்கம் ஜங்குக் தான் அடி வந்துட்டியா அப்படின்ட்டு போயிட்டு ஜங்குக் அக்கா போயிட்டு அவன் ஹக் பண்ணுறான். வந்துட்டேன்டா. என்னடா புது மாப்பிள்ள? எங்கே வருங்கால மாப்பிள்ள? தோ அங்கே தான் இருக்கானுங்க, வா. ஏய் குட்டி வாழு அப்படின்ட்டு ஜங்குக் தான் அவங்க அக்கா குழந்தைய அக்கா பொண்ணை அப்படியே தூக்கிட்டு வரான். ஸோ ஜங்குக் தான் அப்படியே டேயாங்கிட்டேயும் ஜிமின் சுகா கிட்டேயும் தான் வந்து நிற்கிறான் அவங்க அக்கா கூட்டிகிட்டு. அக்கா, இது டேயாங், என்னோட புருஷன். ஓ, இவன் தானா? அம்மா சொன்னாங்க ஏதோ ஏதோ கம்பெனியில் வேலை பார்க்குறவன கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டியாமே. காரிச்சு கொட்டிகிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் எதுக்குக்கா? இப்போ அவன் புருஷன், இந்த ஜங்குக்கோட புருஷன். அது சரி. ஹாய், நான் ஜங்குக்கோட அக்கா. அப்போ டேங்மே அப்படியே கை கொடுக்குறான். ஸோ நம்ம ஜிமின் தான் ஐயோ அக்கா எப்படி இருக்கு அப்படின்ட்டு போயிட்டு ஹக் பண்ணுறான். அக்கா எப்படி இருக்கியா? இத்தனை வருஷத்தில் ஒரு ஃபோன் கூட பண்ணல நான். ஏன் இப்போ என்ன பாசம் பொங்குது? ஐயோ அக்கா, என் கல்யாணத்துக்கு நீ வந்தியே, எனக்கு ரொம்ப சந்தோஷம். உன் கல்யாணத்துக்கு நீ இன்வைட்டே பண்ணல சுகா, நீயும் தான் பண்ணலை. அது வந்து என்ன எங்கள் அம்மா இன்வைட் பண்ணாங்க. உன் கல்யாணத்துக்கு வந்தன்ற சாக்கில் எங்கள் அம்மாவை பார்க்க வந்தேன். ஸோ ரொம்ப ஆக்ட் பண்ணாத ஜிமினா, உன்னை பற்றி எனக்கு தெரியும். தெரியும்ல அப்படின்ட்டு ஹாக்க பிரேக் பண்ணிட்டு எதுக்கு வந்த? ஏய், இது என் வீடு, நீ தான் இங்கே இருக்க, ஒழுங்காக வீட்டுக்கு போடா. இங்கே பாரு, உனக்கு எந்த அளவுக்கு இந்த வீட்டில் உரிமை இருக்கோ அதே அளவுக்கு எனக்கு இந்த வீட்டில் உரிமை இருக்கு. ஒன்றால் என்னை வெளியே போகணும்னு சொல்ல முடியாது. பட் நீ கல்யாணம் பண்ணி போயிட்ட, ஒழுங்காக ஊர் பார்த்துப்போ. டேய் என்ன நீயும் கல்யாணம் பண்ணிட்டு போதா போகிற நாளைக்கு? அது நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின்னு சொல்லிட்டு முறைக்கிறான். இந்த பக்கம் நம்ம ஜங்குக்காவும் முறைக்கிறாங்க. சபச்சுகாதா, ஐயோ ஜோ, எதுக்காக வந்தோடனே ஒன்று பிரச்சனை பண்ணுற? விடு ஜோ. நான் எங்கடா பிரச்சனை பண்ணேன்? கல்யாணத்துக்கு இன்வைட் கூட பண்ணல. நீங்கள் 2 பேரும் பேசவே பேசாதீங்க. ரொம்ப நல்லது ஜோ, ஓடி போயிரு அப்படின்ற மாதிரி ஜிமின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அப்போ ஜோ தான் அப்படி பின்னாடியே துரத்திட்டு ஓடுறாங்க. சார் அப்போ நம்ம அங்கே தான் ஜொங்க கிட்ட வந்துட்டு ஜிமின் உங்கள் அக்காவை பற்றி என்னென்னமோ சொல்கிறான். ஆனால் அவங்களை பற்றி அப்படி தெரிலையே. அவள் அப்படி தான் இருப்பா ஜாலியாக. ஆனால் போக போக உனக்கே தெரியும், வெயிட் பண்ணி பாரு. ஆனால் இப்போவும் சொல்கிறேன், அவள் சொல்கிற இந்த வச்சு மண்டக்குள்ளே போட்டுக்காத. ரொம்ப பேசுவா, எங்கள் அம்மா விட அதிகமாக பேசுவா, நம்ப வைக்கிற மாதிரி பேசுவா. ஸோ கேர்ஃபுல்லாக அப்படின்ற மாதிரி ஜிமினை விட அதிகமாக டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு போகிறான். என்னடா ஆளுக்கு பயமுறுத்துறீங்க அப்படின்ற மாதிரி தான் அங்கே முழிச்சிட்டே நின்றுட்டுருக்கான். ஸோ அப்படியே அன்றைக்கி நைட்மே ஆகுது. ஸோ நம்ம ஜோதா, ஏய் நான் இன்றைக்கி கூட தூங்கிக்கிறேன்டா ஜங்குக். எது
ஏன் கூட தூங்குறியா? பைத்தியம், எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அப்படிலாம் நீ கூட தூங்க முடியாது. அது நீ ஒழுங்காக போயிட்டு ஒரு ரூமில் தூங்க முடியாது. இங்கே பாரு டேயா, என் பசங்களை நீ பத்திரமா பார்த்துக்கோ. ஏன் தம்பி கூட நான் தூங்க போகிறேன். எத்தனை வருஷம் ஆச்சு உங்கள் கூட பார்த்து. அக்கா தம்பி நம்ம இவ்வளோ பேசணும், வா 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 நம்ம ஒரே ரூமில் தூக்கலாம் அப்படின்னு ஜங்குக்கு பிடிச்சதுதான் ஜங்குக்காவோட அக்கா அப்படி பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. அப்போ டேங் தான், இல்லைக்கா அது நான் ஜங்கு கூட தூங்கி பழகிட்டேன், எனக்கு அவன் இல்லைன்னா தூக்கம் வராது. அது அப்படின்னு மாதிரி எங்கள் டேங் அப்படியே தங்கி நிற்க. இந்த பக்கம் ஜிமின் தான் வந்திருப்பான். என்ன டேங் போய் தூங்கலையா? என்ன ஜோ எங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? நான் என்ன பண்ணிகிட்ருக்கேண்ணா, ஜங்கு கூட போய் தூங்க போகிறேன். அப்போ நம்ம ஜிமின் தான், அறிவு இருக்க அவனை கொஞ்சம், அது என்னோட எவ்வளோ பெரிய பொண்ணு நின்று நான் தான் சொல்லிட போகிறேன். உனோட கல்யாணம் ஆகிடுச்சே, உன் புருஷனுக்கு உனக்கு நடுவில் யாராவது வந்தால் கோவப்பட மாட்டேன். எதுக்காக அவங்க 2 பேர் லிஃப்ட்குள்ளே நீ போகிற? ஒழுங்காக போய் ரூமில் தூங்கு. அது எங்கே பிரசிக்கித்தனமாக பேசாத ஜிமினா. எனக்கு தெரியும் நான் எப்படி இருக்கேன்னு. எனக்கு என் தம்பி கூட தூங்கணும், அதுக்கு நான் யார் பர்மிஷனும் கேட்க தேவையில்லை. அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி 4-5 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ ஜங்குக்கு டேன் கூட கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு என்கிட்ட கேட்கணும். அவருக்கு ஓகே இல்லைன்னா நீ போகக்கூடாது. அதெல்லாம் முடியாது, ஜங்கு வாடா அப்படின்ட்டு ஜோதா அப்படியே நம்ம ஜங்கு கைப்பிடிச்சி ரூம்குள்ளே இழுத்துட்டு போயிடுறா. சப் இந்த பக்கம் டேங் தான், என்ன போயிட்டு பூட்டிக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜிமின் தான், ஐயோ இந்த ஜோக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் அறிவே இருக்காது. என்ன ஜிமின் இப்படி பண்ணுறாங்க? எனக்கு ஜங்குக்கெல்லாம் தூக்கமே வராது தெரியுமா. அவன் மேலே கை கால் போட்டு தூங்கணும், அப்போ தான் எனக்கு தூக்கமே வரும். சரி விடுங்கட்டையாங்க, அது ஒரு பைத்தியம். இன்னொரு 3 நாள் தான் இங்கே இருக்க போகிறா, அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அப்புறம் பற்றி விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம ஜிமின் சொல்லிகிட்ருக்கான். ஸோ டேங் தான் கூட இருக்கிற 2 குழந்தைங்கள பார்க்குறான். ஸோ ஜோட 2 குட்டி குழந்தைங்க, 2மே பொண்ணு தான். அப்படின்னு 2 குழந்தைய பார்த்துட்டு இவங்கள யாருன்னா தான் பார்த்துக்கணுமா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அந்த 2 குழந்தையும் கூட்டிகிட்டு ரூமுக்கு தான் போகிறான். ஜிமினுடைய பின்னாடியே போகிறான். நீ ஏன் ஜிமினி பின்னாடியே வந்துட்டுருக்க? நீ போய் தூங்குப்போ, நான் பார்த்துக்கிறேன். இல்லை 2 வாண்டுங்க, இதுங்களை வச்சு நீங்கள் தனியாக எப்படி சமாளிப்பீங்க? வாங்க நானும் வரேன் அப்படின்ட்டு நம்ம ஜிமின் தான் டேங் பின்னாடியே போயிட்டுருக்கான். இப்போ நம்ம ஜோக்கு கொடுத்த ரூமில் தான் அந்த 2 குழந்தைங்கள படுக்க போட்டிருக்கான் டேங். ஜிமின் அப்படி பக்கத்தில் இருந்து குழந்தைங்களை தூங்க வைக்கிறதுக்கு கதை சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜிமின் இந்த ட்ரீம் ஸ்டோரிலாம் சொல்லலை, அவன் மற்றவங்களோட குடும்ப கதையெல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறான். டேங் தான், அதெல்லாம் குழந்தைங்கிட்ட சொல்லக்கூடாது. இதுங்களா குழந்தைங்க குட்டிச்சதானுங்க, இதுங்களுக்கு இந்த மாதிரி கதை கேட்க தான் பிடிக்கும். ஒவ்வொரு வருஷமும் நம்ம தான் சொன்னதான் தூங்குங்க. இங்கே பாருங்கள் ஆல்ரெடி தூங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு குழந்தைய கையை காட்டுறான். சொட்டையாவுக்கு இதெல்லாம் புதுசாக தான் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் ஃபன்னாக ஜாலியாகவும் இருக்குது. ஸோ ஜிமின் தான் அப்படியே கதை பேசிக்கிட்டே அப்படியே அவனும் படுத்துடுறான் குழந்தைங்க பக்கத்துலேயே. டேங் தான் அப்படியே பார்க்குறான். 3 பேர் அப்படியே தூங்குறாங்க. ஜிமினும் குழந்தைங்களோட ஒரு குழந்தை மாதிரி அதுவும் அப்படியே க்யூட்டாக தூங்கிட்டுருக்கு. சொட்டையாங்க தான் எந்திரிக்கிறான். ஸோ அப்படியே ஒரு பெட்ஷீட் எடுத்து 3 பேருக்கும் சேர்த்துனாப்பில் போத்திட்டு ஒரு குழந்தை சைடில் நல்ல பில்லோஸ் அப்படியே அடிக்கிட்டு அப்படியே அங்கேருந்து எந்திரிச்சு போகிறான். ஸோ மேன்ஷனே அமைதியாக இருக்குது. ஸோ மார்னிங் டைமில் அவ்வளோ ஜேன்னு இருந்திருக்கும். இப்போவும் நிறைய பேர் இருக்காங்க, பட் அவங்கவுங்க ரூம் போயிட்டனால ஸோ ரொம்ப அமைதியாக இருக்குது மேன்ஷனே. ஸோ டேங்க் தான் என்ன பண்ணுறதுனே தெரில. சரின்னு சொல்லிட்டு டெரஸ் சைடு தான் போகிறான். ஸோ டேங் ஃபர்ஸ்ட் டைம் அந்த டெரஸ் சைடு வரான். ஸோ ரொம்ப ஒரு மாதிரி இருட்டாக இருக்குது. அவனோட ஃபோன் டார்ச் லைட் ஆன் பண்ணிவிட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே வாக் பண்ணி மேலே தான் வந்துக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே அந்த டெரஸ் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு டேங் தான் அப்படியே அந்த டெரஸ் போய் பார்க்குறான். செம்ம பெரிய டெரஸ், அது ரொம்ப பெருசாக இருக்குது. யாராவது அங்கே நிற்கிறது அப்படின்னு நம்ம டேங் கேட்க. ஸோ அந்த டார்ச் லைட் அங்கே நிற்கிற பர்சன் மேலே தான் நம்ம டேங் அடிக்கிறான். ஸோ அப்படியே அந்த பர்சன் திரும்பி பார்த்துட்டு அப்படியே கண்ணை மூடுறாங்க. ஸோ ரொம்ப வெளிச்சமாக இருக்குன்னு. ஸோ நம்ம டேங் தான், ஐயோ எங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அதை நான் தான் உங்ககிட்ட கேட்கணும், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? போர் அடிச்சிச்சியா? தூக்கம் வரல, அதான் சும்மா இதுக்கு நான் டெரஸ் வந்ததே இல்லைல்ல இத்தனை மந்தில், அதான் சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். டெரஸில் சுற்றி பார்க்க என்னங்க இருக்குது? மேலே வானம் நட்சத்திரம் நிலா இருக்குது, உங்கள் கூட நான் இருக்கேன், அவ்வளோதான். அதை தாண்டி இங்கே ஒன்றுமே கிடையாது. எனக்கு பார்க்குறதுக்கு இதெல்லாமே போதுமானது தான். வா
அப்படின்ட்டு ஜங்குக் கையை பிடிச்சிட்டு போயிட்டு ஜங்குக் எங்கே நின்றுட்டு இருந்தானோ அதே இடத்துல போயிட்டு டேங் நிற்கிறான். ஸோ டேங் தான் அப்படியே அங்கே இருக்கிற ஸ்டார்ஸ் தான் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இது ரொம்ப க்யூட்டாக இருக்கு. அப்படியே இவ்வளோ இருட்டில் அப்படியே குட்டி குட்டியான இந்த ஸ்டார்ஸ்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. எனக்கும் ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கு தெரியமாட்டேன், இந்த டெரஸ் என்னோடய ஃபேவரட் பிளேஸ். என்னது? ஆமாம், இந்த வீட்டில் யாருமே இந்த டெரஸ்க்கு வர மாட்டாங்க. இதை மெயின்டைன் பண்ணுறது கூட நான் தான் வச்சுக்கோங்களேன். அப்பப்போ அதை விட்டு க்ளீன் பண்ண வைப்பேன். எனக்கு இந்த டெரஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன் அதெல்லாம் தெரியாது, ரொம்ப பிடிக்கும். சம்டைம்ஸ் ஏர்லி மார்னிங் வருவேன், இல்லைனா சம்டைம்ஸ் மிட் நைட்டில், இல்லைனா அந்த மாதிரி ஃபுல் மூன் டே அன்னைக்கு. எனக்கு இந்த மாதிரி ஸ்கையை பார்க்க ரொம்ப பிடிக்கும். ஸோ டெரஸ், அது இவ்வளோ பெரிய டெரஸில் எங்கே நின்று பார்த்தாலும் ரொம்ப அழகாக தெரியும் இந்த வானம். நிறைய இடத்த இங்கேருந்து பார்க்க முடியும். ஸோ இங்கேருந்து வியூவுமே நல்லாயிருக்கும். எனக்கு இந்த பிளேஸ் ரொம்ப ஸ்பெஷல் தெரியுமா. நீ சொல்ல எனக்குமே இது ரொம்ப பிடிச்சிருக்கு. சொல்லப்போனால் டெரஸ் எப்போயுமே ஸ்பெஷல் தான். ஆமாம், ரொம்ப ஸ்பெஷல் தான் டேயா. அதுவும் நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்ச பர்சனோட அந்த ஸ்டார்ஸ் மூன்ஸை ரசிக்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கே, அதெல்லாம் அடிச்சிக்கவே முடியாதுங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்போ அப்படியே திரும்பி ஜங்குக்கு பார்த்துட்டு, உண்மைதான், நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன்ஸ் கூட உட்காந்து இப்படி நட்சத்திரத்தை ரசிக்கிறதெல்லாம் ரொம்பவே ரேர் தான் இல்லை. பட் நமக்கு எப்போ இந்த மாதிரி சான்ஸ்லாம் கிடைப்பதுன்னு தெரியல ஜங்குக். சாப்பா நம்ம ஜங்குக்கு தான் லைட்டாக சிரிக்கிறான். இப்போ தூங்கலையா நீங்கள்? இங்கே இருக்கீங்க? நான் சொன்னேனே எனக்கு தூக்கம் வரலடா. நான் அவனுக்கு கேட்பேன், தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே. சொல்ல என்ன விஷயம்? அது நான் டெரஸில் தூங்கலான்னு பில்லோஸ் பெட்ஷீட்டோட மேலே வந்தேன் அப்படின்ற மாதிரி காட்டுறான் ஒரு சைடில். ஸோ ஒரு பில்லோஸ் இருக்குது, பெட்ஷீட்லாம் கீழே விரிச்சு, ஸோ மேலே பொத்திக்க ஒரு பெட்ஷீட்டுன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு எடுத்துகிட்டு வந்து போட்டு வச்சுருக்கான். அட பாவி, எடுத்துகிட்டு வர எக்ஸ்ட்ரா ஒரு பிள்ளை எடுத்துகிட்டு வந்துருக்கலாம்ல. ஐயோ, நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? தனியாக தூங்க போகிறேனேன்னு வந்தேன். நீங்களும் என் கூட தூங்குவீங்களான்னு கேட்க வந்தேன். பட் நீங்கள் பேசுறதை பார்த்தா கண்டிப்பாக நான் இங்கே தான் இன்றைக்கி தூங்க போகிறேன். அது ஒரு பிள்ளை தான் இருக்குது, நான் வேணா கீழே போய் எடுத்துகிட்டு வரட்டா? வேணாம், ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு பிள்ளைவையா? ஆமாம், ஏன்? அது அவ்வளோ பெரிய பிள்ளை தானே. இருந்தாலும் அது ரொம்ப க்ளோஸாக இருக்குங்க. இருக்கட்டும். ஐயோ, என்ன பேசிகிட்டு இருக்க நீனு? இத்தனை நாளுமே நான் உங்ககிட்ட தான் இருக்கேன். ஏன் இப்போ கூட நான் உங்ககிட்ட தான் இருக்கேன். இதெல்லாம் உனக்கு க்ளோஸாக தெரியலையா? பக்கத்தில் படுத்து க்ளோஸாக இருந்த மாதிரி தான் க்ளோஸா அப்படின்னு மாதிரி டேங்கோட திரும்பி கேட்க, ஏன்னா இப்போயுமே ஜங்குக்கும் டேங்கோட நடுவில் ஜஸ்ட் கொஞ்சம் கேப் தான் இருக்குது, ரொம்பலாம் இல்லை, ஒட்டிகிட்டே தான் நின்றுட்டுருக்காங்க. ஸோ நம்ம டேங்கோட கேட்கும் போது ஜங்குக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. தூங்கலாம் வாங்க அப்படின்ட்டு போயிட்டு அவன் டக்குன்னு படுத்துட்றான். ஸோ டேங் தான் ஒரு மாதிரி சிரிச்சுட்டே போயிட்டு ஜங்குக்கு பக்கத்தில் தான் படுக்கிறான், ரொம்ப கிட்ட. ஆனால் 2 பேரும் ஆப்போசிட் சைடில் திரும்பி படுத்துட்டு இருக்காங்க. ஸோ 2 பேரோட முதுகும் தான் மீட் ஆகிருக்கு. ஸோ நம்ம டேங் தான் அப்படியே நம்ம ஜங்குக்கு பக்கமாக திரும்பி படுக்கிறான், ஒரு மாதிரி பேக்கப் பண்ண மாதிரி. அவனோட கை தான் நம்ம ஜங்குக்கோட செஸ்ட் சைடில் இருக்க, கால் அப்படியே டேங் தான் நம்ம ஜங்குக்கோட ஹிப் மாதிரிக்கு போட்டிருக்கான். ஸோ நம்ம ஜங்குக் தான் அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது, ஒரு மாதிரி ஹை ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படியே அவனோட லோயர் லிப் அப்படியே கடிச்சிக்கிறான். ஸோ நம்ம டேங் தண்ணி இறுக்கி கட்டிக்க இங்கே ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவன் அப்படியே அந்த கை கால் எடுத்து விட்டுட்டு அப்படியே நம்ம டேங்கை பார்த்த மாதிரி தான் திரும்பி படுக்கிறான். நம்ம டேங் தான் அப்படியே நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இவர் எதுக்காக இப்படி மேலே கையை காலெலாம் போட்டு தூங்குறாரு? எனக்கு அது ஒரு மாதிரி பண்ணுது அப்படின்ற மாதிரி. இந்த பக்கம் நம்ம ஜங்குக் தாண்டா ஒரு மாதிரி நம்ம டேங்கை பார்த்துட்டு இருக்க. டேங் தான் அப்படியே தூக்கத்திலேயே நம்ம ஜங்குக் மேலே மறுபடியும் கை காலை போடுறான். இந்த வாட்டி நல்லா ஃப்ரெண்ட்லேயே நல்லா ஹக் பண்ணிக்கிறான். ஸோ ஜங்குக்கு ஒரு மாதிரி ஜர்க் ஆகிடுச்சு. டேங் நல்லா இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறான் ஒரு மாதிரி.
பின்னி பிணைஞ்சி படுத்து கிடக்கிறதுன்னு வாங்க தெரியுமா, அந்த மாதிரி காலெல்லாம் மேலே போட்டு அவனோட காலை நல்லா ஜங்குக்கோட பேக் சைடில் போட்டு இந்த பக்கம் டேயாங்கடைய நல்லா கையை போட்டு ஜங்கு கையுமே டேயாங் மேலே தான் இருக்குது. ஜங்குக்கோட ஒரு கால் அவங்களோட 2 காலுக்கு நடுவில் ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு நல்லா இறுக்கி கட்டி பிடிச்ச மாதிரி தான் டேயாங் நல்லா தூங்குறான். இங்கே ஜங்குக்கு ஹார்ட் பீட் பட நடிக்குது. அப்படியே ஒரு 2 மினிட்ஸில் கொஞ்சம் காமாக. ஐயோ, இவரை விட்டா என்ன மாதிரி பண்ணிடுவார் போல். இல்லை, இவர் பண்ணுறதெல்லாம் பார்த்து நான் ஏதாவது இவர் மேலே, ஐயோ ஜங்குக்கா இதெல்லாம் என்றைக்கு அவருக்கு தெரிய போதும். சிட்ட போகிறாரு, கையை போட்டுட்டு இருந்தால் எடுத்து விட மாட்டியான்னு. ஆனால் எடுத்து விட தோணலையே அப்படின்ட்டு ஜங்குக்குமே என்ன இறுக்கி கட்டி பிடிக்கிறான். அவள் எதுவுமே பண்ணல, லைட்டாக ரப் கூட பண்ணல, சும்மா அப்படி இறுக்கி கட்டி மட்டும் பிடிச்சிட்டு அப்படியே அவனை கண்ணை மூடி படுத்துக்கிறான். ஒரு மாதிரி ஜங்குக்கு அது ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜிமின் தான் ஸ்டெப்ஸில் இருந்து குடுன்னு ஓடிக்கிட்டு இருக்கான். ஐயோ, நான் பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஜிமின் தான் குடுன்னு ஓடிட்டு இருக்கான். ஸோ டக்குன்னு நம்ம சுகா மேலே இடிச்சு நிற்க, டே நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு விழுந்து செத்துறாத, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஜிமினா, ஏன் இவ்வளோ வேகமாக ஓடிக்கிட்டு இருக்க? ஐயோ சுகா, உனக்கு அது எப்படிடா சொல்லுவேன், வாயால் தான், வேறு எப்படி? ஐயோ சுகா உனக்கு நான் கண்குள்ளே காய்ச்சி கட்டவா? நீ வா. ஏ சும்மா என்ன விஷயம்னு இது பண்ணாமல் சொல்லு, விஷயத்த சொல்லு. நான் டெரஸ்க்கு போனேன்னா, நீ ஏன் டெரஸ்க்கு போன? அது ஜங்குக்க வந்து ஜோ காணோன்னு காலையிலே தேடிட்டு இருந்தா. ஜங்குக்கு எப்பவுமே டெரஸில் தானே இருப்பான். சரின்னு சொல்லிட்டு டெரஸ்க்கு போனேன். என்ன ஜங்குக்க பார்த்தியா? ஐயோ, ஜங்குக்கு மட்டும் இல்லை, அங்கேயும் பார்த்தேன். ஓ, 2 பேரும் டெரஸில் இருக்காங்களா? சரி, இதுக்கே நீ இவ்வளோ எக்ஸைட் ஆகுறேண்ணா. ஐயோ சுகா, அவங்க எப்படி இருந்தாங்க தெரியுமா? ஐயோ, நான் இப்படி பார்ப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்ட்டு ஜிமின் அப்படியே கண்ணை மூடிக்கிறான். டேய் பதறது, என்னத்தை பார்த்து தொலைச்ச? பார்த்துட்டேன்ற, என்னத்தை பார்த்தேன்னு ஒழுங்கா சொல்கிறா, அடிச்சிட போகிறேன். ஐயோ, அந்த ஒரு பெட்ஷீட்டுக்குள்ளே அவங்க 2 பேரும் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு படுத்து கிடந்தாங்க தெரியுமா? கட்டி பிடிச்சிட்டு இருந்தானுங்களா? ஆமாம், நீ வா நான் உனக்கு காட்டுறேன். அவங்க 2 பேரும் இன்னும் கட்டி பிடிச்சிட்டு தான் இருப்பாங்க. எவ்வளோ க்ளோஸ் தெரியுமா? அவங்க லிப்ஸ் அப்படியே தூக்கத்துலேயே கிஸ் பண்ணுற மாதிரி. ஐயோ, நீ வாட, நான் காட்டுறேன். டே அது அவங்களோட ப்ரைவசி, நீ போய் பார்த்ததே தப்பு. இதில் என்ன வேறு கூட்டிகிட்டு போய் காட்டுறேன்றியா? அவனை கொண்டுடுவேன், வா போவோம். ஐயோ சுகா, உனக்கு புரியல, அதெல்லாம் பார்க்கணும், கண்குள்ளா காட்சி. அவனை ஒன்றும் லைவாக போட்டு காட்டல, சரியா? ப்ரைவசியாக இருக்கானுங்க, போய் பார்த்துட்டு வந்துட்டு வெக்கமே எல்லாம் பண்ணுறியா? போடா ஜிமின் போடா அப்படின்ட்டு சுகா தான் மண்டியிலே அடிக்கிறாரு. அட போ சுகா, எனக்கு ஒரு ஜாலி அப்படின்ட்டு ஜிமின் குதிச்சுக்கிட்டே போகிறாரு. அப்போ ஜோதா, ஜிமின் ஜங்குக்கு இங்கே இருந்தாலும் பார்க்க சொன்னேன், டெரஸில் இருக்கான், போ போய் பாரு அப்படின்ட்டு சொல்லிகிட்டே போகிறான். ஸோ சுகாக்கு சிரிப்பு தான் வருது, ஆனால் அவன் எதுவுமே சொல்லலை. அவன் அப்படியே வந்துட்டு அதை என்ஜாய் பண்ணுறான். ஜிமின் சந்தோஷப்படுறதை பார்த்துட்டு சுகா மாதிரி சந்தோஷப்படுறான். ஸோ இந்த பக்கம் ஜோதா அப்படியே டெரஸ் தான் போயிருப்பா. ஸோ சுற்றி பார்க்குறா. ஸோ இப்போ அப்படியே ஒரு காலர் திரும்ப. ஸோ நம்ம ஜங்குக்கும் டேயாங்கும் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு படுத்துட்டு கிடக்காங்க. அது வந்து ஒரு பெட்ஷீட்டுக்குள்ளே அந்த ஒரு பில்லோவில். ஜிமின் சொன்ன மாதிரி அவங்க 2 பேர் லிப்ஸ்க்கும் ரொம்பலாம் கேப் இல்லை, கொஞ்சம் தான். அப்படியே லைட்டாக தலையை சாச்சாலே ஒரு கிஸ் விழுந்துடும், அந்தளவுக்கு க்ளோஸாக தூங்கிட்டு இருக்காங்க. ஜோதா பார்த்துட்டு, இந்த அளவுக்கா க்ளோஸாக இருக்காங்க அவங்க 2 பேரும்? அம்மா என்னென்னமோ சொன்னாங்க, ஆனால் இந்த பையன் என்னதான் மயமந்திரம் போட்டிருக்கான்னே தெரில. என் தம்பியை எப்படி சுத்தமாக மாற்றிட்டான். தொட்டாலே கத்துற ஆள் கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கான். இதெல்லாம் நல்ல விஷயந்தான் அவனுக்குன்னு ஒருத்தர் இருக்கிறது. ஆனால் இந்த மாதிரி ஒருத்தன் ஃபேமிலி பேரை கெடுக்கிறதுக்குன்னே இருக்கான். ஜங்குக்கு புரிய வச்சு ஆகணும் இப்படி ஒரு பர்சனை கூட்டிகிட்டு வந்து தப்புன்னு. ஸோ அங்கேருந்து ஜங்குக்கு எழுப்பில் அவங்க படுக்க அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ அப்படியே அன்றைக்கான ஃபங்க்ஷனுமே ஆரம்பிக்குது. மறுபடியும் ரிலேட்டிவ் வந்து போகிறாங்க. ஸோ எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஸோ ஜங்குக்கோட அக்கா தான் அங்கே இருக்கிற ரிலேட்டிவ் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா மற்றவங்களாவது ஒரே இடத்துல இருக்கிறவங்க, பட் ஜங்குக்கோட அக்கா அப்புறம் அதுலேருந்து வராங்கல்ல. ஸோ அவங்கள சுற்றி எல்லோரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஜங்குக்கோட அக்கா தான்
டேம் சொல்லுங்கக்கா என்ன வேணும்? இந்த பிளேட்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சிடுறியா அப்படின்ட்டு அவங்க சாப்பிட்ட பிளேட்ஸை தான் காட்டுறாங்க. ஸோ நம்ம டேங் தான் சரி எடுத்து வைக்கிறேன் அப்படின்ட்டு அந்த டேபிள்ஸில் இருக்க ஒரு 4-5 பிளேட்ஸ் அப்படியே எடுத்து வச்சிட்ருக்கான். ஸோ பங்கக்கோ லேடி தான் சர்வெண்ட்டாப்பா நீனு இவ்வளோ நல்லா ட்ரெஸ் போட்டிருக்கா. ஸோ அப்போ ஜங்குக் அக்கா தான் சர்வெண்ட்லாம் இல்லை, அவன் என் தம்பியோட புருஷன், ஒரு கம்பெனியோட எம்ப்ளாயாக இருக்கான் அவ்வளோதான். ஆனால் நம்ம ஸ்டேட்டஸில் இல்லாத பையனை எப்படி தான் அவன் தம்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டானோ விடுங்க, அதான் அவன் இஷ்டம். இந்த மாதிரி பசங்களால் குடும்ப மானமே போதே, அதெல்லாம் அவனுக்கு புரியாது. இவனுங்கெல்லாம் இதுக்கு தான் லைக்கா அப்படின்ட்டு டிஷ்யூ தொடச்சி அப்படியே அந்த பிளேட்ஸ்லேயே போடுறாங்க. சொட்டு அங்கே தான் அப்படியே அங்கே இருக்கிற பிளேட்ஸ்லாம் எடுத்துகிட்டே, நீங்கள் சொல்கிறது ரைட் தான்க்கா, மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்க்கு கம்பெனியில் வேலை பார்க்குறது இல்லை இந்த மாதிரி பிளேட்ஸ் எடுக்கிறதுலாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு வேலை. பட் நான் இப்போ பிளேட் எடுத்ததுக்கு ரீசன் நீங்கள் என் ஃபேமிலி மெம்பர். நம்ம வீட்டாளுங்க சாப்பிட்ட பிளேட் எடுக்கிறதுல என்ன தப்பு இருக்க? நீங்கள் ஜங்குக்கும் அக்கா, எனக்கும் அக்கா, அவ்வளோதான். என் அக்கா பிளேட் நான் எடுத்தேன் அவ்வளோதான் அப்படின்ட்டு நம்மகிட்ட அவங்க சொல்லிவிட்டு அங்கேருந்து அவன் போகிறான். ஸோ அப்போ வந்து ஒரு லேடி தான், இந்த பையனுக்கு கோவமே வராது போல இருக்கு, என்ன சொன்னாலும் பொறுமையாக நிதானமாக பதில் சொல்லிட்டு போகிறான், ரொம்ப நல்ல பையனாக இருக்கான்ல, ஜங்குக்கு ஏற்ற பேரவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே ஜங்குக்கு அக்கா கற்று சுத்தமாக பிடிக்கல. ஸோ இப்போ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் சாந்தா வேகமாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். ஸோ ஜங்குக் தான் அப்படி பார்க்குறான், இவனே யார் இன்வைட் பண்ணுது, நாங்கள் கிடையாது அப்படின்னு நம்ம ஷுவாக சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ இப்போ சாந்தா டேங்கிட்ட வந்துட்டு, இப்போ சந்தோஷமா இருக்கா, ரொம்ப குழுக்குள்ளுன்னு இருக்குமே, நான் என்ன பண்ணேன், இப்போ எதுக்கு தேவையில்லாம என்கிட்ட வர, சின்ன சியூவாக விடாமல் செஞ்சிட்டல. ஸோ அப்போ டேங் லைட்டாக ஸ்மக் பண்ணுறான், என்ன உன் புருஷனோட இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பயன்படுத்தி என்னை சியூவாக விடாமல் பண்ணிட்டேன் ரைட்டா? நான் எதுக்கு அவர்கிட்டலாம் போகணும், இதை நான் நீ தனியாக பண்ணேன், ஆமாம் நான் தான் தடுத்தேன், இப்போ என்ன பண்ண போகிறேன்? ஹவ் டேர் யூ டேங், ஹவ் டேர் யூ, உன்னால் ரியா கூட இப்போ என் கூட இல்லை, அந்த பிச்சா அவள் போயிருப்பா, உங்ககிட்ட பணம் இல்லைன்னு தெரிஞ்சோனியா அவள் போயிருப்பா. நான் சொன்னல சான், உன்னை ஏற்றி விட்டது நான், உன்னை யாருக்கு எனக்கு தெரியாதா? இரு நீ அவளை பிச்சுன்ற, நீ என்ன ஏற்றி விட்டேன்ற, பிச் நீ தாண்டா, ரொம்ப நல்ல மாதிரி வந்துட்டு இந்த குடும்பத்துக்குள்ள ஒட்டிக்கிட்டலாம். இங்கே எத்தனை பேருக்கு தெரியும் நீயும் நானும் எக்ஸுன்னு? என்னை கழட்டி விட்ட அடுத்த நாளே ஹரி அன்றைக்கே நீ அப்படியே உன் கூட வந்து விட்டுக்கிட்ட. ஷட் அப் சான், உன்ன மாதிரி நான் கிடையாது. ஜங்குக் அவன் என்னோட ட்ரூ லவ், உன்னை நான் ட்ரூ லவ்னு நினச்சி நம்பி ஏமாந்தேன். பட் ஜங்குக் அப்படி கிடையாது, ஜங்குக் என்னோட ட்ரூ லவ். எப்படி காலையில் தான் நான் உன்னை தூக்கி எறிஞ்சேன், நைட்டுக்குள்ளே உனக்கு ட்ரூ லவ் ஆகிட்டானா? மொத்த அப்படி உனக்கு அவன் ட்ரூ லவ்னா அப்போ நீ என்ன சீட் பண்ணியிருக்க ரைட்? 6 மாதமாக நீ அவனை லவ் பண்ணிங்களாமே. பட் இதெல்லாம் எனக்கு தெரியாதே. ஏதோ நீ பெரிய இவன் மாதிரி நல்ல விஷயம்லாம் போட்டுட்டு இருந்த, ஆனால் நீ என்னையே சீட் பண்ணியிருக்கா. இப்போ இதெல்லாம் எதுக்கு சேன் உனக்கு? இந்த என்னமோ பண்ணிட்டு போகிறேன், நான் என் லைஃப்பை பார்த்துட்டு வந்துட்டேன், உன் லைஃப் பார்த்து நீ போ முடியாது. சரி வேலைக்கு உள்ள வச்சல, நீ நல்லா வாழ்வியா? நான் எப்படி ஒன்று வாழ விடுவேன்? ஐ காண்ட் டேங், நீ கஷ்டப்படணும் அழணும், இப்போ நான் ஒன்றுமே இல்லாமல் நிற்கிற மாதிரி நீ நிற்கணும் அப்படின்ற மாதிரி சான் பேசிகிட்டு இருக்கான். டேங் தான் சும்மா பைத்தியம் மாதிரி வளராமல் கிளம்பு, நீ சொல்லி இங்கே யாரும் எதுவும் பிடுங்க போகிறதில்ல. என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்னை பற்றி தெரியும், உன் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு உன்னை பற்றி தெரியும், பட் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் உன்னை பற்றி தெரியாது, நான் தெரிய வைக்கிறேன். ஸோ இப்போ ஜிம்மின் ஜங்குக் ஷூ அதான் அப்படியே நம்ம டேங்கிட்ட வந்து நிற்கிறாங்க. என்ன பிரச்சனை டேங், என்னவா அவனுக்கு? அப்போ நம்ம டேங் தான், ஜிம்மின் ஷூக்கா ஸ்டேஜுக்கு போங்க, நீங்கள் எதுக்கு இறங்கி வந்தீங்க இல்லை ஏன்னா அவனுக்கு நேரு நான் என்ன கேட்குறேன். சுகா வெயிட், அவன் பைத்தியம் மாதிரி வளர்க்கிட்டு இருக்கான், அவனோட சிஓ பதவிக்கு நான் கொஞ்சம் வேலை கட்டிட்டேன், அதான் பைத்தியம் வளர்க்கிட்டு இருக்கா, நீங்கள் விடுங்க. அப்போ ஜிமின் தடிக்கிட்டோன்ட்டு அவன் சிஓ பதவி போயிடுச்சா? ஐயோ லேட் இன்ஃபர்மேஷனாக இருக்கே, இதுக்கப்புறம் கொஞ்சம் சீக்கிரம் சொல்லிடுற.
ஓகே ஓகே அப்படின்னு மாதிரி இங்கே சும்மா அவங்க பேசிக்கிட்டு இருக்க. ஸோ சேன் அங்கே கத்த ஆரம்பிக்கிறான். எல்லாரும் என்ன கவனிங்க, இங்கே நிற்கிறானே ஜேகேயோட புருஷா மிஸ்டர் ஜான் டேங். இவனை பற்றி இங்கே எத்தனை பேருக்கு தெரியும்? ஜங்குக் புருஷன் மட்டும்தான் தெரியும். அதுக்கு முன்னாடி இவன் என்ன பண்ணிகிட்டு இருந்தான்னு யாருக்காது தெரியுமா? இவன் என்னோட எக்ஸ். நான் என்னைக்கு இவனை வேணான்னு தூக்கி எறிஞ்சனும் அன்னைக்கு நைட்டே ஜங்குக்கோட புருஷன்னு இந்த மேன்ஷனுக்குள்ளே வந்து நின்னான். வெல் கேட்டால் நான் அவனை சீட் பண்ணிட்டேன்றான். ஆனால் இவனுக்கும் ஜங்குக்கும் 6 மந்த்துக்கு முன்னாடிலேருந்தே அஃபேர் இருந்திருக்கு. எனக்கு ஒன்று மட்டும் சத்தியமாக புரியலட்டே. அவன் 6 மந்த்துக்கு முன்னாடிலேருந்தே உனக்கும் அவனுக்கு அஃபேர் இருந்திருக்க. நீ எப்படி என் கூட ஒரே வீட்டில் இருந்த? உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா, இவன் என் கூட 3 இயர்ஸ் ஒரே வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்கான். நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ எங்களுக்குள்ளே எதுவும் நடந்திருக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஸோ டேங்க் இப்போ தான் கோவம் வருது. சரி வெயிட் எங்களுக்குள்ளே எதுவுமே நடக்கலைன்னே வச்சுக்கோங்க. அவன் அப்படி தான் சொல்லுவான். அப்படி பார்த்தா கூட நான் அன்னைக்கு இவனை வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு போனேன். அன்றைக்கி நைட்டே இவன் ஜங்கு கூட புருஷன் இந்த வீட்டுக்கு வந்து நின்னா. அப்போ அவனோட லவ் எந்த அளவுக்கு கீழே இறங்கிருக்கு. எவ்வளோ சீப்பானவன் லவ். ஸோ அப்போ அந்த பக்கம் நம்ம ஜங்கு கூட அம்மா தான். என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நீ சொல்கிறதுல உண்மையா? உண்மைதான். அவனே இல்லையான்னு கேளுங்க. ஆமாவா இல்லையா? ஸோ அப்போ ஜங்கு கூட அம்மா தான். என்ன பேசிகிட்டு இருக்கான் அவன்? அவனுக்கு எப்படி அவன் தூக்கி போட்ட உடனே ஜங்கு கிடச்சான்? அவன் சொல்கிற மாதிரி உனக்கு ஜங்குக்கு அஃபேர் இருந்துச்சா? 2 பேரும் ஒரே நேரத்தில் வச்சு மெயின்டைன் பண்ணியா என்ன? மா ஸ்டாப் பண்ணுறீங்களா? என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஸோ ஜங்குக் தான் டக்குன்னு சேனை பிடிச்சி இழுத்து அடிச்சிட்றான். மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். அவன் ஏன் புருஷன், எனக்கு தெரியும் அவனை எப்படி பார்த்துக்கணுன்னு. அவன் எப்படி என்ன ஏதுன்னு எனக்கு தெரியும். 100% தெரியும். ஏதாவது லவ் பண்ணுன்ற 1 வருஷமாக தெரியா கூட நீ ரிலேஷன்ஷிப்பில் இருந்த. அப்படி பார்த்தா நீ அவனை எப்பையோ சீட் பண்ணிட்ட. அவனும் நீ சீட் பண்ணல. அவனு விலகி வந்துட்டா என்னை கல்யாணம் பண்ணான். அண்ட் நாங்கள் மேரிடுன்னு எல்லாத்துக்கான ப்ரூஃப் எங்கள்கிட்ட இருக்க. அண்ட் அவன் ஏன் ஹஸ்பண்ட். நான் கவலைப்படணும், நீ அதை பற்றி பேசக்கூடாது. சுப்ளடிச்சிட்டா இவனை வந்து வெளியே கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி காட்ஸ் கிட்ட சொல்ல, காட்ஸ்லாம் வந்துட்டு சேனை அப்படியே வெளியே எடுத்துகிட்டு போகிறாங்க தரன்னு. ஸோ நம்ம ஜங்குக் தான் டேங்கோட கையை கிட்ட பிடிச்சி எடுத்து நிற்கிறான். எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க, இவன் என்னோட புருஷன். எனக்கு இல்லாத அக்கிறவங்க யாருக்கும் தேவை கிடையாது. இவன் என்னோட புருஷன். எனக்கு தெரியும் அவன் எப்படி என்ன ஏதுன்னு. நீங்கள் யாரும் அட்வைஸ் தரா இல்லை இப்படிப்பட்ட பையனா அப்படின்னு பேசக்கூடாது. உங்களுக்கு புரியுதா? இன்க்ளூடிங் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட அவனை ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம ஜங்குக்கு இது பண்ண. ஸோ நம்ம டேங் தான் அப்படியே அவன் கையில் உதறிட்ட அங்கே இருந்து அந்த மென்ஷனுக்குள்ளே ஓடுறான். ஸோ நம்ம ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு. சுகா இதை பற்றி யாரும் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ நம்ம சுகா தான் அவனும் பேச மாட்டான், பேசினத்துக்கு வெளியே போடுறான் நீ போ அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே டேங் பின்னாடியே போகிறான். ஸோ டேங் தான் ஸ்ட்ரெயிட்டாக அவனோட ரூமுக்கு தான் போயிட்டான். ஸோ நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே பின்னாடி வந்து பார்க்குறான். ஏங்க ஸோ டேங் தான் என்ன நினச்சானோ டக்குன்னு வந்து ஜங்குக்கு கட்டி பிடிச்சி ஒரு மாதிரி அழ ஆரம்பிக்கிறான். அவனோட டியர்ஸ் அவனை எதுவுமே பேச விடலை. ஜங்குக்கு மனசுக்குள்ளே ரொம்ப குழப்பம். டேங் எதுக்காக இப்போ கூட வாயை மூடிட்டு இருந்தார்? அவன் நினச்சிருந்தா இதை கான்ட்ராக்ட் மேரேஜ்னு எல்லாருக்கிட்டே சொல்லியிருக்கலாம். அவன் அவ்வளோ பேசிகிட்டு இருக்கதான். அவர் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். என்ன அந்த இடத்துல சொல்லியிருக்கலாமே டேங் நீங்கள். ஆனால் எதுக்காக நீங்கள் எதுவுமே சொல்லாமல் இருந்தீங்க? உங்களை பொறுத்த வரைக்கும் அது வெறும் கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே டேங். நீங்கள் அதை ஓப்பனாக சொல்லியிருக்கலாமே. அந்த சேனலில் பேசும்போது நீங்கள் அமைதியாக இருந்திருக்க வேண்டான்னு டேங். ஸோ ஜங்குக்கு இப்படி யோசிச்சுட்டு ஒரு மாதிரி ரொம்ப இறுக்கிட்டே அவங்க கட்டி பிடிக்க. ஸோ டேங்குமே ரொம்ப டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறான், அழுகுறான். ஸோ ஜங்குக்கு தான் அப்படியே டேங்க தூக்கிட்டு பெட்டுக்கு தான் போகிறான். ஸோ ஜங்குக்கு உட்காந்து டேங்க மடியில் உட்கார வச்சுருக்கான். டேங் தான் இன்னும் கட்டி பிடிச்ச மாதிரி அழுதுகிட்டு இருக்கான். சரிங்க
அழாதீங்க. இல்லை ஜங்குக்கா, என்னோட லவ் அவன் இவ்வளோ கேவலமாக பேசுவான்னு நான் நினைக்கல. நான் அவனோட பிரிஞ்சு வந்துட்டேன் தான், பட் அதை வச்சு அவன் இப்படி பேசுவான் நான் யோசிக்கல. சரி, இருந்தாலும் அவன் அப்படிதானே எனக்கு தெரியும். 3 years நான் அவன் கூட வீட்டில் இருந்தேன்றான். எந்த மாதிரி சொன்ன அவன்? நான் நான் வந்து அவன் கூட சரி எனக்கு தெரியும், நீங்கள் அப்படி இல்லைன்னு எனக்கு தெரியும். ஒரே வீட்டில் இருந்தாலும் தனித்தனி ரூமில் தான் இருந்தோம். அவனோட விரல் கூட என் மேலே பட்டதில்லை ஜோங்குக்கா. நான் அந்த அளவுக்கு அவன்கிட்ட போனதே இல்லை. நான் அவனை ஹக் கூட பண்ணதில்லை தெரியுமா? பட் அவன் இவ்வளோ சீப்பாக பேசிட்டான்ல என்ன. அது அங்கே இருக்க எல்லாரும் நம்பியிருப்பாங்க. நான் அவனை ஏமாத்துறேன்னு நினச்சிருப்பாங்கல்ல. இல்லைங்க, இங்கே பாருங்க டேயாங், நீங்கள் நீ ஏமாத்தலையே, எனக்கு தான் எல்லாம் தெரியுமே. இங்கே பாருங்க டேயாங், என்னை பாருங்க அப்படின்னு ஜங்குக் தான் அப்படியே டேயாங்கோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ணுறான். நீங்கள் என்ன சீட் பண்ணலை, எனக்கு உங்களை பற்றி எல்லாம் தெரியும். நீங்கள் நினச்சிருந்தா நம்ம பண்ணது கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே சொல்லியிருக்கலாம். நீங்கள் அதை சொல்லாமல் இவ்வளோ தூரத்துக்கு ஏங்க எடுத்துகிட்டு வந்தீங்க? சொல்லியிருக்கலாம்ல. இல்லைடா, நீ ஏதோ ஒரு பர்பஸ்க்காக தான் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும், நான் அதை எப்படி கெடுப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம டேயாங்குமே சொல்லிகிட்டு இருக்கான். ஜங்குக்கோட கண்ணில் ஒரு மாதிரி டேர் நிற்குது. டேயாங் அழுகிறத பார்க்க அவனுக்குமே அழுகு தான் வருது. சரிங்க, அழாதீங்க. இதுக்கப்புறம் யாரும் இதை பற்றி பேச மாட்டாங்க. என் வீட்டில் இருந்தோம் இந்த மாதிரி அவங்கள யாரும் ஹர்ட் பண்ண மாட்டாங்க, இது ப்ராமிஸ். சரியா? நம்ம டேயாங் தான் ஜங்குக்கோடைய கிட்டே இழுத்து அவனோட ஃபோர்ஹெட்டில் சாஃப்டாக அப்படின்ற மாதிரி கிஸ் பண்ணி எடுக்கிறான். ஸோ நம்ம டேயாங்குமே நம்ம ஜங்குக்கோடையே ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அப்படியே டைம் தான் ஸ்கிப் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம யூமினுக்கு மேரேஜ் ஆகுது. ஸோ இந்த பக்கம் நம்ம ஜிமினுக்கு ரொம்ப சந்தோஷம், ஒரு வழியாக நம்ம சுகாவை கல்யாணம் பண்ண போகிறான்ட்டு. இந்த பக்கம் நம்ம சுகாவுக்குமே அப்படி தான். ஃபைனலி நம்ம ஜிமினும் சுகாவும் மேரேஜ்மே பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க ஃபாதர் தான் 2 பேரும் கிஸ் பண்ணிக்கலான்னு சொல்ல, நம்ம சுகா தான் ஜிமினை இழுத்து வச்சு பயங்கரமாக கிஸ் பண்ணுறாரு. ஜிமின்மே சலிச்சவங்க கிடையாது, அப்படியே போட்டி போட்டு 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. டேயாங் தான் அப்படியே ஜங்குக் கையடி இறுக்கி பிடிக்கிறான். அவனோட லோயர் லிப் அப்படியே லைட்டாக பைட் பண்ணிக்கிட்டே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஜங்குக்குமே ஒரு மாதிரி இருக்கு. நம்ம டேயாங்க தான் பார்த்துட்டு இருக்கான் வச்ச கண்ணு வாங்காமல். ஸோ டேயாங் டக்குன்னு அடி ஜங்குக்கை பார்த்த மாதிரி பொறுமையாக திரும்புகிறான். ஸோ நம்ம ஜங்குக் தான் அவனோட ஐஸ் ஃபுல்லாக ஒரு மாதிரி லவ்வோட நம்ம டேயாங்கையே பார்த்துக்கிட்டு இருக்கான். டேயாங்க்கு அவன் எதை பார்க்குறானே தெரியாமல் ஜங்குக் கண்ணையே மெய் மறந்து அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ ஒரு பாட்டி பப்பு அப்படியே வெடிக்க நம்ம யூமின் அப்படியே கிஸை பிரேக் பண்ணுறாங்க. ஸோ டக்குன்னு இவங்க 2 பேரும் ஃப்ளின்ச் ஆகிட்ட கான்சியஸ்க்கு அப்படியே வராங்க. இப்போ டேயாங் இன்னும் இறுக்கி ஜங்குக்கோட கையை பிடிச்சிட்டு, சாரி, எதுக்கு, என்னாச்சுங்க? இல்லையா, அது வந்து ஜங்குக்கா அப்படின்னு மட்டும் அங்கே மாதிரி இது பண்ண. ஸோ இப்போ ஜிமின் தான் நான் பொக்கேவை தூக்கி போட போகிறேன் அப்படின்ட்டு கத்துறான். ஸோ அங்கே எல்லாருமே டக்குன்னு திரும்பி ஜிமினை தான் பார்க்க. ஸோ ஜிமின் தான் திரும்பி நின்று பொக்கையோடய தூக்கி போடுறான். ஸோ அது என்ன மாய மந்திரமோ டக்குன்னு வந்து நம்ம டேயாங் கையில் வந்துருச்சு. டேயாங் இதுக்கும் அதை பிடிக்க கூட ட்ரை பண்ணலை, பட் அவன் கைக்கிட்ட வந்தோன்னா டக்குன்னு பிடிச்சிட்டான். என்ன டேயாங்கா நீங்கள் பிடிச்சிட்டீங்க? அதான் உங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சே, இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா? கல்யாணம் ஆகாதவங்க கையில் போனால் தான் சீக்கிரம் உங்களுக்கு கல்யாணம் ஆகும், உங்களுக்கு தான் ஆயிடுச்சே, வேறு யார்கிட்டே அதை கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ அங்கே ஒரு பொண்ணு வந்து அந்த புக்கை வாங்கிட்டு போயிடுறா. இதெல்லாம் ஜங்குக்கு ஒரு மாதிரி சிம்டம்ஸாக இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இந்த பக்கம் அப்படி நைட்டாக நம்ம ஜங்குக் தான் ரூமில் உட்காந்துட்ருக்கான். ஏதோ ஒன்று ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படி இந்த பக்கம் நம்ம டேயாங் தாண்டா கார்டன் ஏரியாவில் இருக்கான், ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கான். அந்த ஃபைல் அங்கே தான் இருக்கும், நல்லா தேடி பாருங்கள். எனக்கு கேட்கல டேயாங். ஹலோ, ஐயோ எனக்கு கேட்குதா கேட்கலையா?
என் ட்ராயரில் கீழே பாரு இருக்கும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி வீக்காக இருக்கிற சிக்னல் தான் நம்ம டேங்க்கு அவங்க பேசுறதே கேட்கல. ஸோ இந்த பக்கம் திடீர்னு ஒரு பட்டாசு சவுண்டு கேட்குது. நம்ம டேங்க் தான் என்னது பட்டாசா அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கான். ஸோ அங்கே இருக்க குட்டி பசங்கள்லாம் பட்டாசு வெடிச்சுக்கிட்டு இருக்காங்க கார்டன் ஏரியாவில். ஸோ பட்டாசு வச்சுட்டு 10 அடி தள்ளி போய் நிற்கிதுங்க. ஆனால் நம்ம டேங்க அந்த பட்டாசு இருக்கிறது பக்கத்துலேயே போயிட்டுருக்குறான். டேங்கு பட்டாசுலாம் பயம் இல்லை, அவனுக்கு ஃபோன் சிக்னல் கிடைக்கலன்றது தான் இப்போ பிரச்சனை. அவன் அப்படியே நடந்து போயிட்டுருக்குறான். ஹலோ கேட்குதா? கேட்குது. அவங்க எங்கே இருக்குன்னு சொல்லு. என் ட்ராயரில் கீழே பாரு, கீழ் செல்ஃபில். ஸோ அப்போ டக்குன்னு நம்ம அவங்களோட காலை யாரோ நல்லா இறுக்கி கட்டி பிடிச்ச மாதிரி இருக்குது. யார் அப்படின்ற மாதிரி நம்ம டேங்க் பார்க்க ஒரு குட்டி குழந்த. ஸோ எல்லோரும் ஆப்போசிட் சைட்லேருந்து கத்திக்கிட்டே ஓடி வராங்க. என்னத்துக்கு நீங்கள் கத்திட்டு இருக்கானுங்க அப்படின்ட்டு நம்ம டேங்க் தான் அப்படி பார்க்குறான். அவனோட தொடையில் நல்லா சூடு விழுந்துட்டு ஐயோ அப்படின்ட்டு நம்ம டேங்க் தான் அந்த குழந்தை கையில் ஒரு கம்மி மத்தாப்பு இருந்திருக்கும், அதை அப்படியே பிடுங்கி போடுறான். அந்த குழந்தை தான் ஒரு மாதிரி அழுகுது, அதோட கன்னத்துலேயும் நல்லா பழுத்திருக்கும். நம்ம டேங்க் தான் அந்த சுசுரத்தை கீழே போட்டுட்டு அந்த குழந்தைய அப்படியே தூக்கிட்டு இருக்கான். ஏய் பாப்பா ஒன்றும் இல்லை, எரியுது அப்படின்ற மாதிரி அந்த குழந்தை ஒரு சீக்ஸில் ஒரு மாதிரி கை வச்சு தடவிட்டே இருக்க. டேங்க் தான் அப்படியே அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு அப்படியே ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே குதிச்சிட்றான். ஏன்னா அந்த பாப்பா வந்துட்டு பட்டாசு வச்சுட்டு கம்மி மத்தாப்பை முகத்தோடு சேர்த்த மாதிரி பிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ நம்ம டேங்க் காலை வந்துட்டு கட்டி பிடிச்சிருக்கோம்லடா. ஸோ வந்து ஃபேஸ் கிட்ட தான் இந்த கம்மி மத்தாப்பு இருந்திருக்கும். ஸோ டேங்கோட தொடக்கிட்டே இருந்திருக்கும். ஸோ டேங்கு சுட்டதுக்கப்புறம் தான் அந்த குழந்தையோட கணத்தில் சுட்டிருக்கோம். ஸோ டேங்கு அதை பார்த்துட்டு தான் அதை அப்படியே வந்துட்டு விளக்கி விட்டுருப்பான். டேங்க் வந்துட்டு ஷார்ட்ஸ் தான் போட்டான்றனால தான் நல்லா பழுத்திருக்கும், இல்லைன்னா டேங்க்கு அந்த சுசுறுத்தி இருந்திருக்குன்றதே தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ அதை கவனித்து அதை தூக்கி போட்டுட்டு இப்போ குழந்தைய கொட்டிட்டு அப்படியே தண்ணிக்குள்ளே குதிச்சிருப்பான். ஸோ இப்போ அப்படியெல்லாம் ஓடி வராங்க. ஸோ எல்லாருமே அப்படியே அந்த குழந்தைய தூக்கி வெளியே வச்சுட்டு அந்த குழந்தைய தான் பார்த்துட்ருக்காங்க. கன்னத்தில் அப்படியே நல்லா பழுத்திருக்கு. ஸோ டேங்க் தான் நகருங்கப்பா, ஆயில்மெண்ட் எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள், குழந்தைக்கு ஒரு டவல் எடுத்துருவாங்க அப்படின்ட்டு அவங்க அப்படியே வந்துட்டு நம்ம அவங்க தான் குழந்தைக்கு என்னென்ன வேணுமோ பார்த்து பண்ணிகிட்ருக்கான். ஜங்குக்குமே வந்திருப்பான். ஸோ அது வேறு யார் குழந்தையும் இல்லை, நம்ம ஜோவோட குழந்தை தான். ஸோ ஜோவும் அப்படியே வரா. எதுக்கு என் குழந்தைக்கு தண்ணிக்குள்ளே போட்ட அப்படின்ற மாதிரி டேங்க பிடிச்ச தள்ளுறா. ஸோ அப்போ நம்ம ஜங்குக்கு தான் என்ன பண்ணுற, அவன் தான் காப்பாற்றிருக்கான் பாப்பாவை, கண்ணில் கிண்ணில் பட்டிருந்தா என்னத்துக்கு ஆயிருக்கும், பேசாமல் இருக்க மாட்டியா. ஸோ டேங்க தான் அப்படி நகண்டு போக ஐயோ டேம் என்னங்க காலில் என்னாச்சு? ஏய் ஒன்றும் இல்லை பதறாத, என்னங்க அப்படின்ட்டு நம்ம சொங்குக்கண்ணு ஒரு மாதிரி கலங்குது. உங்களுக்கு எப்படிங்க? ஐயோ பாப்பா கண்ணத்துக்கிட்ட தானே வச்சுருந்தா, அவன் என் காலை கட்டி பிடிச்சிட்டு தான் வச்சுட்டு இருந்தா, தெரியாமல் ஏன் காலில் சூடு பட்டுருச்சு, ஒன்றும் இல்லை ஜொங்குக். இல்லை ஆயில்மெண்ட் கொடுங்க அப்படின்ட்டு டேங்க உட்கார வச்சுட்டு அப்படியே ஆயில்மெண்ட் போடுறான். டேங்கோட மேல் தொடையில் லெஃப்ட்டு காலில் தான் அடிபட்டிருக்கோம். ஸோ அப்படியே அந்த ஆயில்மெண்ட் வைக்கிறான். ஏய் ஜங்குக்கா சரி சாரி அப்படின்ட்டு ஜங்கு கூட ஊதிட்டே ஒரு மாதிரி அவன் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி டியர்ஸோடு வச்சிட்ருக்கான். பார்த்துருக்கிறது இல்லையா, என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்போ நம்ம டேங்க எதுவுமே பேசல, சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ இப்போ ஜங்குக் தான் ஏசோ உனக்கு புள்ளைய ஒழுங்காகவே வளர்க்க தரலடி, பாரு என் புருஷன் காலில் எப்படி சூடு போட்டான்னு, புள்ளையா அது தொல்லை சரியான சைக்கோ. ஸோ அப்போ அங்கே இருக்க எல்லாரும் நம்ம ஜங்குக்கு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஜோதான் டேய் சின்ன குழந்தடா அதுக்கு என்ன தெரியும், ஆமாம் அப்படி பச்சை பிள்ளை பட்டாசு வெடிக்கும் போது சுசுறுதி கீழே போடுவோம் மூஞ்சிக்கிட்டு வச்சுட்டு பாரு அவன் காலனி பட்டுருச்சு, எதுக்கு நீங்கள் இங்கே வந்தீங்க, ஒழுங்கா போய் தொலைங்க ஒழுங்கா உங்கள் வீட்டை பார்த்து. ஷோ சங்கு போதும்டா, எதுக்காக இவ்வளோ கோவப்படுற, இல்லை உங்களுக்கு வலிக்கும்ல அப்படின்ட்டு ஜங்குக்கு ஒரு பேபி மாதிரி டேங்க கேர் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ ஜங்குக் தான் டேங்காடைய பிளேட் ஸ்டைல தூக்குறான். ஸோ நம்ம டேங்க தான் பார்த்து வலிக்குது, சரிங்க நான் பார்த்து தூக்கிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி அப்படியே நம்ம டேங்க தூக்கிட்டு அங்கே இருந்து நம்ம ஜங்குக் தான் அப்படியே மனுஷங்களும் நடக்க ஆரம்பிக்கிறான். ஸோ எல்லாருமே ஜங்குக்கு தான் பார்த்துட்ருக்காங்க, ஏன்னா அவன் டேங்க ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறான். டேங்கோட கண்ணுமே
ஜங்குக்கு தான் பார்த்துட்ருக்கு. ரொம்பவே அட்மையர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே பெட்டில் உட்கார வைக்கிறான். ஸோ நம்ம டேங் தான் அப்படியே ஜங்குக்கே பார்த்துக்கிட்டு இருக்க. ஜங்குக்கு தான் அப்படியே டேங்கோட பேண்ட்டில் தான் கை வைக்கிறான். ஐ மீன் டேங் வந்து முட்டி வரைக்கும் ஒரு ஷர்ட்ஸ் போட்டிருப்பான், ஓகேவா? ஸோ அதில் தான் அப்படியே கை வச்சு அப்படியே அதை இழுத்துடுறான். ஏய், என்ன பண்ணுற? பேசாமல் இரு. உன்னை சும்மா அப்படியே விட்டேன்ல, அது என் தப்பு தான். என்ன பேசுகிற? என்ன பண்ணுற? ஐயோ! ஸோ ஜங்குக் தான் அப்படியே அவங்களோட கால் கிட்ட போய் படுத்துக்கிட்டான். ஸோ நம்ம ஜங்குக் தான் அப்படியே ஆயில்மெண்ட் எடுத்து அந்த சூடுபட்ட இடத்துல போட்டுட்ருக்கான். வலிக்குது. வலிக்க தான் செய்யும். படு. சூடு படும்போது ஜாலியாக இருந்துச்சா? ஸோ நான் வேணும்னா பட்டுக்கிட்டேன். இருந்தாலும் இப்படி பொத்து போயிருக்கு. அந்த புள்ள பிசாசு கையில் கிடைக்கட்டும் நச்சிட்றேன். மிஸ்டர் ஜங்குக், அது குழந்த தெரியாமல் நடந்தது. நீங்கள் வேற ஏங்க வேறுபேத்தாதீங்க. எத்தனை வாட்டி உதவ? எனக்கு எரியுது ஜங்குக்கா. சாரி, நான் பார்த்து பண்ணுறேன். நம்ம டேங்கு தான் ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம ஜங்குக்கு வந்துட்டு நம்ம டேங்கோட கால் கிட்ட படுத்து கிடக்கிறாரு. கால் மேலே கிடையாது, கால் கிட்ட. சரியா? ஸோ ஜங்குக்கு வந்து டேங்க் போட்டது ஷார்ட்ஸை உருவி விட்டுட்டான். இப்போ ஒரு பேண்டீஸோட மட்டும்தான் இருக்காரு, மேலே ஷர்ட்ஸ் போட்டிருக்காரு. டேங்கர் மாதிரி இருக்கு, ஆனால் அவர் எதுவும் அந்த இடத்துல ரியாக்ட் பண்ண முடியாது. ஸோ ஜங்குக் தான் அப்படியே ஆயில்மெண்ட்டை அந்த தொட மேலே வச்சிட்ருக்காரு. அவரோட கை தான் அங்கே இங்கேன்னு படுது. ஆனால் ஜங்குக் அது எதுவுமே நோட் பண்ணவே இல்லை. ஆனால் டேங்க்கு இங்கே பயங்கரமாக ஃபீலாக இருக்குது. ஸோ ஜங்குக் தான் ஆயில்மெண்ட் அப்படியே கரெக்டாக அந்த பொண்ணு மேலே வைக்க வலிக்குது அப்படின்ட்டு படுத்துட்டு டக்குன்னு அப்படியே எந்திரிச்சிட்றான் வலி தாங்க முடியாமல். சாரிங்க அப்படின்ற மாதிரி ஜங்குக் தான் அப்படியே ஒரு மாதிரி நிமிர்ந்து பார்க்குறான் அங்கே. ஸோ ஜங்குக் வந்து ஒரு சாச்சி தான் படுத்துட்ருப்பான் அந்த ஆயில்மெண்ட் போட்டு விடுற மாதிரி. ஸோ இப்போ அப்படியே நிமிர்ந்து பார்க்க நம்ம டேங் அப்படியே எந்திரிச்சு உட்காந்ததுக்கும் ஜங்குக் அப்படியே நிமிர்ந்து பார்க்கறதுக்கும் ஒரு மாதிரி அவங்க 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸாக இருக்காங்க. ஸோ நம்ம ஜங்குக் தான் அப்படியே மிஸ்மரைஸ் ஆகிட்டு நம்ம ஜங்குக் டேங் கண்ணே பார்த்துக்கிட்டு இருக்கான். டேங்குமே அப்படி தான் தண்ணியை மறந்து அப்படியே நம்ம ஜங்குக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ ஜங்குக் தான் அப்படியே கொஞ்சமாக அவனோட ஹெட்டை மூவ் பண்ணி டேங் கிட்ட தான் அப்படியே போகிறான். ஸோ அவங்களோட லிப்ஸ்க்கு நடுவில் ஒரு சின்ன கேப் தான் இருக்குது. அந்த சின்ன கேப்பையும் டேங் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமாக டேங்குமே நகர்ந்து ஜங்குக்கு லிப்ஸ் கிட்ட போயிட்டுருக்கான். நம்ம டேங்கோட ஐஸ் ஒரு மாதிரி ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகுது. டேங் இப்படி பண்ணுறதை பார்த்த ஜங்குக்கும் அவனோட ஐஸை ஸ்லோவாக க்ளோஸ் பண்ணி அந்த கிஸ்ஸை ஃபீல் பண்ணுறதுக்காக அவனும் இன்னும் கிட்ட நெருங்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜிமின் தான் என்ன சொல்கிற? ஸோ டேங் கல் அடிபட்டுருச்சா? டேய், என் புள்ள கன்னத்தில் அடிபட்டுருச்சு, நானே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஐயோ, குழந்தைய பார்த்துக்க நீங்கள் இத்தனை பேர் இருக்கீங்களா? டேங் யார் பார்த்துக்கிறது? நான் போய் பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு இந்த பக்கம் நம்ம ஜிமின் தான் அப்படியே அதிர்ச்சி பிடிச்சி ஓடி வந்துட்டுருக்கான். டேய் ஜிமின், எங்கடா ஓடிக்கிட்டு இருக்க? நின்று தொலைடா பைத்தியம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சுகர் தான் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்காரு. ஜிமின் அதெல்லாம் காதலே வாங்கல, அவன் பாட்டுக்கு குடுன்னு ஓடி வந்துக்கிட்டு இருக்கான். டக்குன்னு ஜங்குக் ரூம் டோரை அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டு டேங் என்ன ஆச்சு அப்படின்ட்டு டக்குன்னு திரும்பி நின்றுக்கிறான். ஸோ இங்கே டக்குன்னு இவங்க 2 பேரும் ஃப்ளிஞ்ச் ஆகிட்டு கிஸ் பண்ண போனவங்க டக்குன்னு நம்ம ஜிம்னை திரும்பி பார்க்க ஜிமின் அப்படியே திரும்பிட்டான். சாரி நான் தப்பான இடத்துக்கு வந்துட்டேன், நான் கிளம்பிடுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் அப்படியே நடக்கிறான். அப்போ டேங் தான் ஜிமின் ஒன்றும் இல்லை வா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை வான்றல்ல. இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு நம்ம ஜிமின் சொல்லிகிட்டு இருக்காரு. நம்ம ஜங்குக் தான் டேங்கோட லெக்ஸை நல்லா மறைச்ச மாதிரி தான் படுத்துட்டு இருந்திருப்பான். கால் கிட்ட தானே படுத்துட்டு இருந்திருப்பான். ஸோ டேங் லெக்ஸ் எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ஸோ ஜங்குக் டக்குன்னு பெட்ஷீட்லாம் எடுத்து நம்ம டேங் மேலே அப்படியே போத்திட்டு டேய் உள்ளே வந்து தொலை, அதான் வந்துட்டியே. இல்லை சாரி நான் வரல. யூ கண்டினியூ, நீங்கள் 2 பேரும் நல்லா கண்டினியூ பண்ணுங்க, நான் போயிட்டு வரேன்.
ஐயோ என்னடா பேசுகிற பைத்தியம் ஜிம்மே நில்லுடா. இல்லை 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 நான் போகிறேன் அப்படின்ட்டு ஜிம்மின் அங்கேருந்து ஒரே ஓட்டம் ஓடியே போயிடுறான். இந்த பக்கம் நம்ம ஜிம்மின் தான். ஐயோ ஐயோ நல்ல நேரத்தில் போயிட்டேனே, சிவப்பூஜையில் கரடி மாதிரி உள்ள போயிட்டேனே. ஐயோ ஜிம்மினா ஏன்டா இப்போ போனேன்? அப்புறமா போயிருக்கலாம்ல. நான் போகாமல் இருந்தா அவங்களுக்குள்ள ஏதாவது ஐயோ என்ன மாதிரி வேறு யாராவது வந்திருந்தா ஐயோ நான் தான் வேறு யாரும் வந்திருக்க மாட்டாங்க. நான் தான் அவசரம் கொடுக்க, நான் தான் உள்ளே போயிட்டேன். நான் போகாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக அங்கே எதாவது நடந்திருக்கும். கொஞ்சம் லேட்டாக போயிருக்கலாமோ, நம்மளும் எதாவது பார்த்துருக்கலாம். சிச்சா இல்லை. ஐயோ அவங்க அக்கோட ஃபீல் பண்ணியிருப்பாங்கல்ல. ஐயோ மிஸ் ஆயிடுச்சு, மிஸ் ஆகிடுக்குமோ, இல்லை இப்போ கண்டினியூ பண்ணிகிட்டு இருப்பாங்களா, இல்லைன்னா அக்கோட தள்ளி போயிருப்பாங்களா. ஐயோ அப்படின்ட்டு இதை பக்கம் நம்ம ஜிமிந்தம்மா புலம்பிக்கிட்டே வரான். ஸோ சுகாதா அப்படி ஜிம்னு பிடிச்சிட்டு ஏய் என்னடா மூச்சி எங்கே போயிட்டுருக்க? கேட் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு பண்ண? ஐயோ கேட் நான் பார்த்துட்டேன். என்னத்தடா பார்த்தேன்? நான் பார்த்துட்டேன். நான் போயிட்டு அதை கெடுத்து வேற விட்டுட்டேன். டேய் எப்போ பார்த்தாலும் மொட்டையாகவே பேசாத. என்னத்தை பார்த்தா என்னத்தை கெடுத்தா ஒழுங்கா சொல்லித்தோல. அது வந்துண்ணா இங்கே ஜங்குக்கு ரூமுக்கு போனேன்னா நீ ஏன்டா அங்கே போனேன்? டேங்கால சூடுபட்டிருக்குன்னு பார்க்க போனேன். ஆனால் அங்கே போய் பார்த்தா அப்படின்ட்டு நம்ம ஜிமின்தான் பார்த்த காட்சி அப்படியே வாயால் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்படியே 2 பேர் லிப்ஸும் அப்படியே கிட்ட போச்சா. நான் டக்குனு கதை திறந்துட்டேன், போச்சு. அதோடு அவங்க 2 பேர் விலகிட்டாங்க. ஐயோ டேய் அவங்க ஹஸ்பண்ட்ஸ்டா, எப்போ வேணாலும் நடிச்சுப்பாடுங்க. நீ ஏன்டா இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணுற? இல்லை சுகா, அவங்க அந்த ஒரு ஃபீல் இருக்குது தெரியுமா, அந்த ஒரு ஃபீல் அடிச்சிருப்பாங்க. நான் தான் கெடுத்துட்டேன்ல. டேய் திருப்பி சொல்ல வைக்காத. நான் புருஷன், இது வரைக்கும் கூட கல்யாணம் ஆகலை. இன்னைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா. இன்னைக்கு நீ என்னை பற்றி பேசு, நம்மளை பற்றி பேசு. சும்மா அவங்க பற்றி யோசிச்சுட்டு இருந்த. ஐயோ சுகா அவனுக்கு புரியல. டேய் போடா, நான் ஃபஸ்ட் நைட் கிடையாது. இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது சுகா அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஃபஸ்ட் நைட் வேணும் உனக்கு. அவனுக்கு தானே முக்கியம். போய்ட்டு அங்கேயே போய் உட்காந்துக்கப்ப. நானாச்சு என் கையாச்சு. ஐயோ சுகா அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு ஜிம்மிந்தாடி பின்னாடியே போயிட்டு இருக்கான். ஸோ இந்த பக்கம் ரூமில் தான் நம்ம டேங் தான். தூக்கம் வருது ஜங்குக்கா. தூங்குங்க, படுத்துக்கோங்க. இந்த பொட்டனே இந்த காலில் பெட்ஷீட் வேணாம் சரியா, அது பட்டா எரியும். ஸோ வேண்டாம் அப்படின்ட்டு ஜங்குக் தான் அப்படியே டேங்க்கு சூடுபட்ட காலிலேருந்து பெட்ஷீட்டே எடுத்து விட்டுட்டு ஸோ அப்படியே வந்துட்டு நம்ம டேங்க பெட்டில் படுக்க வைக்கிறான் பொறுமையாக. டேங் தான் நீ இவ்வளோலாம் எதுக்கு பண்ணுற? நானே பார்த்துப்பையா. இல்லைங்க, நான் இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருந்திருக்கணும், உங்கள் கூட உங்கள் பக்கத்தில் இருந்திருக்கணும். இப்படி எதுவும் நடந்திருக்காது. ஐயோ நீ ரொம்ப சினிமா டைலாக் அடிக்கிற தெரியுமா? இது ஜஸ்ட் ஆக்சிடெண்ட் தான். குழந்தை தெரியாமல் பண்ணிடுச்சு. சரி நீங்கள் தூங்குங்க, நீங்கள் ரொம்ப பேச வேண்டாம், ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கு தான் டேங்க அப்படியே படுக்க வைக்கிறான். ஸோ பக்கத்தில் இருந்துட்டு அப்படி நம்ம டேங்கையே பார்த்துட்ருக்கான். டேங் தான் படுத்த கொஞ்ச நேரத்துலேயே தூங்கிடுறான். ஸோ ஜங்குக்கு தான் அப்படியே தேங்க அப்படியே தூங்கிட்டானான்னு பார்த்துட்டு அப்படியே பெட்லேருந்து எழுந்திரிக்கிறான். ஸோ அப்படியே அந்த பக்கத்தில் இருக்க ட்ராயர் அப்படியே ஓப்பன் பண்ணுறா. சில கிழிஞ்ச பேப்பர்ஸ் இருக்குது. ஜங்குக்கு தான் அந்த பேப்பர்ஸை எடுத்துட்டு அவனோட டஸ்ட்பினில் தான் போட்டுடுறான். ஸோ அப்படி கொஞ்சமாக டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 1 வீக் ஆகிருக்கும் நம்ம யூமினுக்கு மேரேஜ் முடிஞ்சு. ஸோ வீட்டுக்கு வந்த ரிலேட்டிவ் எல்லாருமே அப்படியே கிளம்பிட்டுருக்காங்க. இந்த பக்கம் ஜங்குக்கோட அக்கா தான். ஏய் குட்டி வாழ எங்கடி ஓடிக்கிட்டு இருக்க? ட்ரெஸ்ஸை போடுறி, கிளம்பணும், ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு இந்த பக்கம் ஜோதா சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸோ அந்த குட்டி குழந்தை அப்படியே ஓடிட்டுருக்க. ஜோதா எவ்வளோ வச்சுட்டு என்னால் முடியல அப்படின்ற மாதிரி. அப்போ ஜோதா ஒரு மாதிரி திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கா. ஸோ அங்கே ரொம்ப பெரிய ஒரு செயின் இருக்கு, ஒரு 3 லேயர் இருக்கு. ஜோதா அதை பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கா. ஸோ அங்கே கட் பண்ணி இந்த பக்கம் ஜோ அப்புறம் குழந்தைங்க இவங்க எல்லாருமே வந்துட்டு கிளம்புறாங்க. சார் மட்டு அங்கே ஜங்குக்கு வந்து அப்படியே வழி அமுச்சு வைக்கிறாங்க. ஸோ அப்படியே கொஞ்சமாக டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. ஸோ ஜங்கு கிடாம தான் அவங்களோட ரூமுக்கு வந்திருக்காங்க.
ஸோ டேங் ரூம்க்கு வந்துட்டு நிறைய திங்ஸ் ஒரு மாதிரி களைச்சி போட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ டேங் தான் ரெஸ்ட் ரூம்குள்ளேருந்து வெளியே வந்தவன். ஆண்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எங்கள் ரூமில்? நகண்டு போ அப்படின்ட்டு இந்த பக்கம் நம்ம ஜகுக்கடாமா தான் அப்படியே இந்த ரூமே தலைகளை திருப்பி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ ஆண்டி சொல்லுங்க, என்ன தேடுறீங்க? நானும் ஹெல்ப் பண்ணுறேன். நீ ஹெல்ப் பண்ண போறியா? நீ திருடி வந்த பொருளா நீ ஹெல்ப் பண்ணி தேடி கண்டுபிடிச்சி தரேன்றியா? ஆண்டி என்ன பேசுகிறீங்க? திருடுறேனா நானா? தேவையெல்லாம் பேசாதீங்க ஆண்டி, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஐயோ இங்கே பாருடா, ஃபோனை தவிர வேறு யாரும் இந்த மாதிரி சீப்பான வேலையை பார்க்க மாட்டாங்க. என்ன சீப் லோ கிளாஸ் தானே, நீ அப்படி தான் பண்ணுவ. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க ஆண்டி? நானும் எதையும் தேடுறதில்ல. என்ன காணாம போச்சுன்னு சொல்லுங்கள், சேர்ந்தே தேடுவோம். நீ ஒன்றும் ஹெல்ப் பண்ண தேவையில்ல, நானே கண்டுபிடிச்சிப்பேன். என் பையன்கிட்ட ப்ரூஃப் பண்ணுவேன் இப்படி ஒரு திருடனை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன்னு. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் எதையும் திருடலை. நீங்கள் இப்போ தேவையில்லாமல் வார்த்தை விட்டுட்ருக்கீங்க. அப்போ ஜொக்கடாம தான் போது இந்த ரூமை விட்டு வெளியே போ. நான் இந்த ரூமை ஃபுல்லாக செக் பண்ணணும். செக் பண்ணி முடிச்சக்கப்புறம்தான் நீங்கள் வரணும். வெளியே போ அப்படின்ற மாதிரி சொல்ல அங்கு லைட்டாக பயமாக இருக்குது. இல்லை நீங்கள் என் ரூமை இப்படி பண்ணுறத நான் வந்து அலோவ் பண்ண முடியாது. ஜங்குக்கு வரட்டும், எதுவாக இருந்தாலும் ஜங்குக்கு வந்து தேடட்டும். நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கேருந்து வெளியே போங்க. முடியாதுட்டே வழி விடு. ஆண்டி யாருக்கு தெரியும், நீங்களே ஏதாவது பொருள் எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சுட்டு நான் தான் திருடுறேன்னு சொன்னாலும் சொல்லுவீங்க. ஜங்குக்கு வரட்டும், அவன் வந்து தேடட்டும், நீங்கள் இங்கேருந்து வெளியே போங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம ஜங்கு கூடமா தான் அவங்களோட கை ரொம்ப இருக்கு பிடிக்கிறாங்க. என் பையனும் வலைக்குள்ளே போட்டுக்கிட்டேன்னு ரொம்ப ஆடுறியா? நீ வா, இன்றைக்கி அவன் கண்ணு முன்னாடியே ஒரு லட்சணத்தை என்னென்னு காட்டுறேன் அப்படின்ட்டு அவங்களோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. ஐயோ அத்தை விடுங்க, எதுக்காக இப்படி பண்ணுறீங்க? நான்லாம் எதையும் திருடலை, நீங்கள் தேவையில்லாமல் மேலே பழி போடுறீங்க. நான் அப்படிப்பட்டவன் கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம கிட்டே சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஜங்குக் தான் கீழே உட்காந்துட்டு இருக்கா, மீன் லிவிங் ஏரியாலாம் இருக்கான் சோஃபாவில். ஸோ நம்ம ஜங்குக் அம்மா தான் அவனோட கையை பிடிச்சி ரொம்ப ஃபோர்ஸாக இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஜங்குக் தான் பார்த்துட்டு அப்படி எந்திரிச்சு நிற்கிறான். அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முதல் விடுங்க அவங்க கையை. என்னாச்சுங்க? எதுக்காக அம்மா இப்படி இழுத்துட்டு வராங்க? அது என்கிட்ட கேள்வி ஜங்குக்கா. அவன் என்ன பண்ணியிருக்கான்னு தெரியுமா? நம்மளோட ஃபேமிலி செயினை திருடி இருக்கான். அப்போ நம்ம ஜங்குக் தான் அம்மா பைத்தியம் மாதிரி பேசாதீங்க, டேங்க அப்படிலாம் கிடையாது. கிடையாதா? இங்கே பாருடா, சரிக்கு நல்ல ஞாபகம் இருக்க. மார்னிங் அந்த செயினை நான் தான் ரூமில் வச்சேன். நான் பார்க்கும் போதே ரூம்குள்ளே போனது இவன் தான், வேறு யாரும் உள்ளே போகலை. அண்ட் இன்றைக்கி நம்ம வீட்டிலேருந்து எல்லாருமே கிளம்பிட்டாங்க. கடைசியாக இவன் தான் இந்த ரூம்குள்ளே போனான். இவன் தான் எடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கடாம தான் சொல்லிட்டு இருக்காங்க. டேங் தான் ஜங்குக்கா நான் எடுக்கல, சத்தியமாக நான் எடுக்கல. ஸோ அப்போ ஜங்குக் தான் அப்படியே அவங்களோட கையோட இறுக்கி பிடிச்சிக்கிறான், நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி. அது உங்களால் சொல்ல முடியாது. அவன் எடுத்தான்றதுக்கான எந்த ப்ரூஃபுமே அவங்கள்ட்ட இல்லை. சரி ஓகே, அதான் எதுவும் இல்லை. நான் போய் ரூமை போய் சர்ச் பண்ணுறேன், அதுக்கும் விட மாட்டேங்கிறான். ஏன்? அதான் திருடலையே, அப்புறம் ரூமை சர்ச் பண்ணால் என்ன ஆக போகுது? சாப்பிட மாட்டேன் தான். இங்கே பாரியா, நான் அவங்க அம்மா ரூமுக்கு போனதுன்னு உண்மைதான். ஆனால் நான் போகும்போது அங்கே நெக்லஸில் எதுவுமே இல்லை. நான் அவங்க ரூம்குள்ளே இவங்கள தேடி தான் போனேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் கூட நான் இவங்களை போய் பார்த்து பேசிட்டு தான் வந்தேன். இவங்க திடீர்னு இப்படி சொல்கிறாங்க, எனக்கு சத்தியமாக ஒன்றும் புரியல. நான் அதை பண்ணலை. ஸோ ஜங்குக்கம்மா தான் திருப்பி போய் சொல்லாத. உன்ன மாதிரி லோ கிளாஸான பையனுக்கெல்லாம் காஸ்ட்லியாக தான் திங்ஸை பார்த்தாலே திருடணும் தான் தோணும். அதோட விலை என்னன்னு தெரியுமா உனக்கு? உன்னோட இந்த ஒரு லைஃப் சம்பளம் அது வச்சு கூட அந்த செயினை வாங்க முடியாது, அவ்வளோ காஸ்ட்லியான ஒன்று. பட் நீ அதை அசால்ட்டாக திருடிட்ட. அதை இப்போ என்கிட்ட கொடுக்கவும் மாட்டேங்கிற, சின்ன தேட விட மாட்டேங்கிற. ஜங்குக்கு தான் காண்டாகுது, என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க? அவங்க அப்படி பண்ணுறவன் கிடையாது. டேய், உனக்கு இந்த மாதிரி பசங்களை பற்றி என்னடா தெரியும்? சும்மா அப்படியே வந்துடுவாங்க காசுக்காக. நீயோ அதை லவ் நினச்சி நம்பிட்டு அவங்ககிட்ட இதை பொட்டு பாம்பு மாதிரி இருக்க. அப்படியே அவன் பண்ணுற எல்லாத்துக்கும் தலையாட்டிக்கிட்டு உட்காந்துட்டுரு. என்னால் இப்படிலாம் அலோவ் பண்ண முடியாது. அது நம்ம ஃபேமிலி செயின், எனக்கு அது திரும்ப வேணும். அதை திருடி என்னமோ பண்ணியிருந்தானா என்ன பண்ணுறது? எனக்கு அது வேணும். ஸோ அப்போ நம்ம அங்கே ஜங்கு நீ வேணா வந்து பாரு.
அப்போல்லாம் எதுவும் இல்லை நம்ம ரூமில். நான் அதை எடுக்கவே இல்லை. ஏன் அவன் பார்க்கலாம் நான் பார்க்கக்கூடாதா? நானும் வருவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்கு கூட அம்மா தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஜங்குக்கு ஒரு மாதிரி செம்ம டென்ஷன் ஆகுது. சும்மா 2 பேர் நிறுத்துறீங்களா? என்ன மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அம்மா நீ தேவையில்லாமல் இப்படி பேசாதம்மா. உனக்கு என்ன இந்த செயின் தானே, நான் தேடி கண்டுபிடிச்சி தரேன், பேசாமல் இரு அப்படின்ட்டு அவன் தேங்கோட கையை பிடிச்சிட்டு தான் அங்கே நடக்கிறான். ஸோ நம்ம டேங் தான் அப்படின்னு ஜங்குக்கு பார்க்குறான். ஜங்குக்கு ரொம்ப கோவத்தில் இருக்கான். இதுக்கு முன்னாடி ஜங்குக்கு இவ்வளோ ஹார்ஷாக டேங் கையை பிடிச்சதே கிடையாது. ஸோ நம்ம டேங் தான் ஒரு மாதிரி வியோட பார்த்துட்ருக்கான். ஸோ நம்ம ஜங்குக்கு தான் அப்படி டேங் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஸோ ஜங்குக்கு அப்படியே அந்த ரூமோட செல்ஃப் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி அப்படியே களைச்சி போட்டு தேட ஆரம்பிக்கிறான். ஸோ அப்போ டேங் தான் ஜங்குக்கு போய்ட்டு ஒரு மாதிரி காம் பண்ணுறான். ஏ நிறுத்த, ஏன் இப்படி தேடுற? என்னங்க சும்மா நீங்களும் அம்மா எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுட்ருக்கீங்க? அம்மா என்னென்னா உங்கள் மேலே இப்போ திருட்டு பள்ளியை கட்டிகிட்டு இருக்காங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க? 2 பேருக்கு நடுவில் மாட்டி நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தான் நான் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணி நின்றுட்டுருக்கேன். ஆனால் நீங்களும் அவங்களுக்கு ஈக்குவலாக போட்டு சண்டை போட்டுட்ருக்கீங்க. என்ன பேசுகிறியா நீனு? நான் சண்டை போடுறேன்னா? உங்கள் அம்மா என் மேலே திருட்டு பள்ளி கட்டிகிட்டு இருக்காங்க ஜங்குக்கா. ஐயோ அவங்களோட பரம்பரை செயின் காணாமல் போயிடுச்சுன்ற கோவத்தில் அவங்க உங்கள் மேலே பழியை போட்டுட்ருக்காங்க. அது அவ்வளோதான். அது இக்னோர் பண்ண விட்டுருக்கலாம். அவங்கள தேட விட்டுருக்க வேண்டியதானே. எதுக்காக அவங்கள தடுத்து நிறுத்தினீங்க? நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா அவங்களுக்குன்னு இல்லை, யாருக்காக இருந்தாலும் நீங்கள் அதை எடுத்துருப்பீங்கன்னு தான் தோணும். அவங்க இப்படி பேசி சண்டை போட தான் செய்வாங்க. அதுக்கு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் ஏன் அப்படி பண்ணீங்க? அவங்கள பேசாமல் தேட விட்டுருக்க வேண்டியதானே. இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அவங்களே போயிருப்பாங்க. சே அப்படின்ட்டு ஜங்குக்கு எல்லா பொருளும் எடுத்து கீழே போட்டுட்டு அது எதுவும் கிடைக்கல. அவன் அப்படியே போயிட்டு அவன் தலையை கை வச்சுட்டு, இந்த மாதிரி விஷயத்தினால எனக்கு இவ்வளோ தலைவலி தெரியுமா? உங்கள் யாருக்குமே எல்லாம் புரியாது அப்படின்ற மாதிரி ஜங்கு கத்திக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த பக்கம் நம்ம டேங் தான் அவனோட கண்ணே ஒரு மாதிரி கலங்கியிருக்கு. என்ன சொன்ன? தலை வலிக்குதுன்னு சொன்னான் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு நிமிந்து அப்படியே முறைக்கிறான். ஸோ இங்கே டேங்கோட ஐஸில் டேர்ஸ் கதை பார்க்க ஜங்கு கண்ணு அந்த கோபம் அப்படியே போயிடுது. டேங் அது இல்லை இல்லை நீ என்ன சொன்ன? உங்கள் அம்மாவை தேட விட்டுருக்கணும். தேட விடலைன்னா யாருக்கா இருந்தாலும் நான் திருடன் தான் தோணலை ஜங்குக்கா. உனக்கு அப்படி தான் தோணுச்சுல? நான் அப்படி சொல்ல வரல, நான் அதை மீன் பண்ணல. நிறுத்த, அப்படி நிறுத்த, கிட்ட வராத. உனக்கும் நான் அதை திருடி இருப்பேன்னு என்ன இருக்குல்ல? இல்லை 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 நான் அப்படி சொல்லலை. அது பை மிஸ்டேக்கா நான் தெரியாமல் தான் வாய் தவறி. அது கோவத்தில் பிஸ்னஸ் டென்ஷன் தான். அது அது கையிட தொடுற வேலையை வச்சுக்காத. நான் தான் திருடனாச்சுல ஜங்குக்கா. அப்புறம் இந்த திருடன் எதுக்கு உனக்கு? திருடனெல்லாம் பக்கத்தில் வச்சுக்க கூடாது. நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரங்க, நான் ஒன்றுமே இல்லாதவன் தானே. இல்லை நான் அப்படி சொல்லலை. அவங்க நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க இல்லையா? இல்லை நான் இப்போ தான் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். நான் இதுக்கப்புறம் இங்கே இருக்க மாட்டேன். சொட்டையாங்க ஜொங்க கூட ஷர்ட்டை பிடிச்சிட்டு கிட்ட இழுத்து, ஏன் உங்கள் அம்மா தேடவில்லைன்னு கேட்டல? என்னோட கான்ட்ராக்ட் பேப்பர் இந்த கபோர்டுக்குள்ளே தான் கிடக்க. நீ கழிச்சு போட்டிருக்க இந்த குப்பை இதுக்குள்ளே தான் என் பேப்பர் எங்கேயாவது இருக்கும். அது உங்கள் அம்மா பார்த்தா உனக்கு தானே கெட்ட பேருன்னு உங்கள் அம்மாவை தேட விடாமல் பண்ண. ஆனால் நீ இப்படின்னு நீ நினைப்பேன்னு நான் யோசிக்கலை. நான் இதுக்கப்புறம் இங்கே இருக்க மாட்டேன். இதோட எல்லாம் முடிஞ்சுது. அந்த கான்ட்ராக்ட் பேப்பர் எடுத்து நீயே கிழிச்சிட, அசிங்கமாயிரும் அப்படின்ற மாதிரி நம்ம டேங் தான் அப்படியே அங்கேருந்து மூவ் பண்ணுறான். ஸோ ஜங்குக் தான் எங்கே போகிறேன்? நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்கிறேன்ல, நான் வேணும்ல எதுவும் சொல்லலை. இங்கேயே இருந்துற, தேவையில்லாமே பின்னாடி வராத, எனக்கு நீ வேண்டாம்
அப்படின்ற மாதிரி நம்ம அவங்க சொல்லிட்டு போக ஜங்குக்கு ஹார்ட் பீட்டில் ரொம்ப வேகமாக அடிச்சிட்ருக்கு. அவனுக்கு ஒரு மாதிரி பயம் வருது மனசுக்குள்ளே. இல்லைங்க இல்லைங்க, போகாதீங்க, வேணாம், நான் ஏன் மேலே தப்பு, நான் தெரியாமல் சொல்லிட்டேங்க, வேணும்ல, இது மீன் பண்ணல, அது மீன் பண்ணவே இல்லைங்க, ஐம் சாரி. டியோங் இல்லை, ஏன் டியோங் என் பேச்சு கேட்க மாட்டேன், நில்லு டியோங். ஸோ இந்த பக்கம் நம்ம ஜொங்கு கடமாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஜொங்குக்கு மேலேருந்து டியோங் கிட்ட கெஞ்சிட்டே இறங்கி வரான். ஸோ நம்ம டியோங்க ஜொங்குக்கு கண்டுக்கவே இல்லை, அவன் பாட்டுக்கு நடந்து வந்துட்டுருக்கான். டியோங் நோ, போகாதீங்க, என்னை விட்டு போயிடாதீங்க, இது உண்மையான கல்யாணம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, என்னை கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே பண்ண, அந்த கான்ட்ராக்டை பெயிட்லிட்டு போட்டு மொத்தமாக முடிஞ்சு போயிடும். ஸோ இந்த பக்கம் நம்ம ஜொங்கு கூட அப்பாலாம் வந்து பார்க்குறாங்க. என்னாச்சு பார்த்தேன் அப்படின்னு நம்ம ஜொங்குக்கு அப்பா கேட்க, ஸோ நம்ம டேங் தான் எதுவுமே பதில் சொல்லாமல் அந்த வீட்டை விட்டு அப்படியே வெளியே தான் போகிறான். டேங் வேணாம், டேங் எங்கேயும் போகாதீங்க, தயவு செஞ்சு பின்னாடி வராதா, எனக்கு இதுக்கப்புறம் எதுவும் தேவை கிடையாது, நான் இங்கே இருக்க போகிறதும் கிடையாது, என் மேலே நம்பிக்கை இல்லாத இடத்துல நான் எதுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் நம்ம டேங் தான் ஜொங்கு கையை உதறிட்டு அங்கே வந்து வேகமாக மூவ் பண்ணுறான். இங்கே ஜொங்குக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, அப்படியே இந்த வீட்டு வாசலே நிற்கிறான். டேங் போகாதீங்க டேங் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி முணங்கிட்டே இருக்கான். ஸோ நம்ம ஜொங்குக்கு தான் அப்படியே கீழே நீல் போட்டு உட்காரான். நான் அதை மீன் பண்ணல, என்னோட டேங் என் டேங் அப்படி இல்லைன்னு எனக்கு தெரியும், கோவத்தில் தானே சொன்னேன், எதுக்கு விட்டு போனேன், டேங் போயிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கடலாம் கலங்கி அவனோட வாய்ஸில் அப்படியே உள்ளே போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் ஜொங்குக்கு அப்படியே அங்கேருந்து எந்திரிக்கிறான். அப்படியே அவன் எதுவுமே பேசல, வீட்டுக்குள்ளே தான் அப்படியே என்ட்ரி கொடுக்குறான். ஸோ அப்போ இந்த பக்கம் ஜொங்கு கூட அம்மா தான் சனியை விட்டுச்சு. ஜொங்குக் அவன் போகிறான், அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், கொல்லப்படாத. ஸோ ஜொங்குக்கு எதுவுமே பேசல, அவன் பாட்டுக்காக தான் நடந்து போயிட்டுருக்கான். ஸோ ஜொங்கு கூட அப்பா, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ, அவன் ஹஸ்பண்ட் கோச்சிட்டு போயிருக்கான், அவனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ற பைத்தியம், உங்களுக்கு எல்லாம் புரியாது, என் பையன் லைஃப் நான் தான் பார்க்கணும், நான் சரியாதான்னு சொல்கிறேன் ஜொங்கு அப்படின்னு இந்த பக்கம் அவங்க அம்மா பேசிக்கிட்டு இருக்க. ஜொங்கு காதில் எதுவுமே விழலை, அவன் பாட்டுக்கு நடந்து அந்த ரூமுக்கு தான் போகிறான். ஜொங்குக்கு எதுவுமே பேசலை, ஒரு மாதிரி ரோபோட் மாதிரி நடந்துகிட்ருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி அந்த உணர்வு இல்லைன்னு வாங்க தெரியுமா, அந்த மாதிரி எதையுமே அவன் கவனிக்காமல் உணர்ச்சியற்ற மாதிரி நடந்துகிட்ருக்கான். ஸோ இந்த ரூம்குள்ளே போயிட்டு அப்படியே ரூம் டோர் அப்படியே லாக் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்ட ஜொங்குக்கா, நீ என்ன சொல்ல, அவர் ஓன நம்பி தான் இந்த வீட்டில் இருந்தார், அவர் எப்படின்னா அப்படின்னு மாதிரி ஜங்குக் தான் அப்படியே கண்ணை மூடுறான். ஐயோ ஜங்குக், ஜங்குக்கா எங்கே போயிட்டுருக்க, யோ வெளியே போகலாமா, யோ இந்த டீ எப்படி இருக்குன்னு சொல்ல, ஐயோ சாரிடா, தெரியாமல் மேலே கை கால் போட்டு தூங்கிட்டேன், இந்தா இந்த க்ளாத்ஸ்லாம் மடித்து கபோர்டில் வச்சுரு, ஐயோ எனக்கு ஐஸ்கிரீம் தான் வேணும், வாங்கி தருவே மாட்டியா, நீ கூட எப்பயுமே இருக்கிறத பார்த்தா சந்தோஷமாக தான் இருக்கு, எனக்கு உடம்பு சரின்னு சொல்லிட்டுருக்க, டேப்லெட்ஸ் கூட படுத்துட்ருக்க, மரியாதை எந்திரி, உன்கிட்ட ஒன்று சொல்லணும், ஒரே தலைவனில் படுத்துக்கலாம், இதில் என்ன இருக்கு, இதுக்கப்புறம் இது எதுவுமே காதில் கேட்காதில்ல, என் டேங்கோட குரலில் என்னால் கேட்க முடியாதா, எங்கே போன டேவும், நீ எங்கே போயிருப்பேன்னு கூட எனக்கு தெரியல, இத்தனை மந்தா உன் கூட இருக்க, நீ யார் என்னன்னு நான் எதுவுமே கேட்டுக்கல, இப்போ நான் எங்கன்னு போய் நான் தேடுவேன், நான் ஏன் உன்னை விட்டுட்டு அங்கேயே நின்னேன், நான் எதுக்காக நின்னேன்,
நீ திரும்பி வருவேன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. ஆனால் நீ அவ்வளோ அவ்வளோ கோவப்படுற. நான் என்ன பண்ணேன்? நான் ஒன்றும் ஒன்று அந்த மாதிரி மீன் பண்ணல. நான் எப்படி என்னோட டியாம. ஸோ ஜங்குக் தான் அப்படி எழுந்திரிச்சு அந்த க்ளோத்ஸ் கிட்ட தான் போகிறான். அந்த கபோர்ட்லேருந்து துணிமணி எல்லாத்தையும் எடுத்து கீழே போட்டிருப்பான்ல. ஸோ அப்படியே நம்ம ஜங்குக்கோடைய துணிக்கிட்ட தான் போகிறான். நம்ம டேங்கோட ஒரு டிஷர்ட் எடுத்து அப்படியே கையில் வச்சுக்கிறான். எங்கே போனீங்க டேம்? வந்துடுங்க, நான் உங்கள் ஜங்குக் கூப்பிடுறேன், வந்துடுங்க. நான் பாவம் இல்லை, உங்கள் ஜங்குக் ரொம்ப பாவம். இப்படின்னு தனியாக விட்டுட்டு போகிறீங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு கூட தெரியல அப்படின்ற மாதிரி ஜங்குக் அப்படியே அந்த க்ளாத்ஸ் எடுத்துகிட்டு அவனோட பெட்டில் போய் படுத்துக்கிறான். ஒரு மாதிரி அந்த டிஷர்ட்டை ரொம்ப டைட்டாக கட்டி பிடிச்சிட்ருக்கான். ஸோ அப்படியே நம்ம ஜங்குக் தூங்கவும் செஞ்சிட்டான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஜிமின் தான் நம்ம ஜங்குக் பக்கத்தில் உட்காந்துருக்கான். ஜங்குக் அப்படியே எந்திரிக்கிறான். ஸோ நம்ம ஜிமின் சுகா தான் அங்கே இருக்காங்க. சுகா தான், என்னாச்சு கொஞ்சம் தெளிவாக சொல்கிறியா? ஸோ ஜங்குக் தான் அங்கே நடந்த விஷயத்த சொல்கிறான். நான் தான் சுகா, நான் தான் இது வரைக்கும் எதுலேயுமே அவரை விட்டு கொடுத்ததே இல்லை. எல்லாத்துலேயும் அவரை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்கேன். இன்னைக்கு ஒரு வார்த்தை டக்குன்னு சொல்லிட்டேன். அவருக்கு அது வலிச்சிருக்கும். என்ன தானே நம்பி இந்த வீட்டுக்கு வந்தார். நானே நம்பாத மாதிரி பேசிட்டேன்ல. அவருக்கு அது ரொம்ப வலிச்சிருக்கும். என்ன வேணான்ட்டு விட்டு போயிட்டாரு யுகா. என்னால் அவங்க இல்லாத லைஃப்பை யோசிக்க கூட முடியல. ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் முடியல அப்படின்ற மாதிரி. இந்த பக்கம் நம்ம ஜங்குக் தான் சுகாவை கட்டிட்டு அப்படி ரொம்ப ஒரு மாதிரி அழுகிறான். சுகா தான் அப்படி ஜிமினை பார்க்குறான். ஜிமின் தான் அப்படி நம்ம சுகாவோட கையை பிடிச்சி அவனோட ஹெட்டு மட்டும் இல்லைன்ற மாதிரி ஆட்டுறான். ஸோ அப்போ நம்ம ஜிமின் தான், வேடுடா போனால் போட்டோம், நமக்கு எதுக்கு, அவங்க போகணுன்னு நினச்சிட்டாரு, போயிட்டாரு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதில் நீ இவ்வளோ யோசிக்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை, விட்டு தள்ள. ஸோ ஜங்குக் தான் அப்படியே அந்த ஹக்கை பிரேக் பண்ணிட்டு ஜிமினை பார்க்குறான். நீ பேசுறியா ஜிமின்? நீ யாடா? நீ இப்படி பேசுகிறவங்க இல்லையே. இங்கே பார், அவர் உன்னை விட்டுட்டு போயிட்டாரா, இது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சா. பேசாமல் போய் உன் வேலையை பாரு. உனக்குன்னு ஒரு பார்ட்னர் கண்டிப்பாக கிடைப்பாங்க. அப்போ நம்ம ஜங்குக் தான் டக்குன்னு ஜிமினோட ஷர்ட்டை பிடிச்சி விக்கிட்ட இழுத்து, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? அவங்க தாண்டி வேற ஒருத்தனா? வாய்ப்பே கிடையாது. கையிட விட்டு போனனுக்கு இவ்வளோ பேச்சு அப்படின்னு மாதிரி ஜிமின் இப்படி எந்திரிச்சு போகிறான். ஸோ நம்ம சுகா தான் நம்ம ஜங்கு கூட கையை பிடிச்சிட்டு, இங்கே பேர் அவன் கோவத்தில் இருக்கான், நீ அவனை கண்டுக்காத. இங்கே பேர் ஜங்குக்கா, நீ அவன் கூட போய் சேர்ந்து நினைக்கிறியா என்ன? எனக்கு அவங்க வேணும் சுகா, எனக்கு ஒரு கண்டிப்பாக வேணும். சரி அங்கே எங்கே இருக்கா என்னன்னு நான் பார்க்குறேன். நீ ரெஸ்ட் எடு, ரொம்ப யோசிக்காத. ஜிமினை நான் சமாதானப்படுத்திக்கிறேன். அவன் என்ன கோவப்படுறான்? இல்லை அங்கே வந்து எப்படி ஒன்று விட்டுட்டு போயிட்டான்ல, அதனால கோவமாக இருக்கானோ, நான் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி நம்ம சுகா தான் அப்படியே எந்திரிச்சு போகிறாரு ஜிமின் கிட்ட. ஸோ அப்போ நம்ம சுகா தான் டக்குன்னு நம்ம ஜங்கு கிட்ட வந்து உட்காந்துட்டு, அவனை கேட்கட்டா, என்ன ஏதாவது டீட்டெயில் ஃபோட்டோ? அது இல்லை, அதெல்லாம் என்கிட்டே இருக்க. நீ எதுக்காக என்கிட்ட அவ்வளோ ஆர்ச்சியாக நடந்துக்கிட்ட? என்ன விஷயந்தான் ஆச்சு? அம்மா சொன்னது மட்டும்தானா, இல்லை வேறு ஏதாவது விஷயம் இருக்கா? யுகா, அது வந்து எனக்கு பிஸ்னஸில் கொஞ்சம் லாஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. உனக்கு தெரியல, அந்த டீல் நம்ம கை விட்டு போயிடுச்சு. நான் அந்த டென்ஷனில் இருந்தேன், என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஐயோ, அம்மா வந்து தேவையில்லாமல் அவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க. கோவத்தில் பொருளை நான் தான் முட்டை உடைச்சேன். இங்கே உடைஞ்சிருக்க எல்லாம் நான் உடைச்சது. அவரை நான் ஹெல்ப் பண்ணிட்டேன். எனக்கு
பண்ணுறதுன்னே தெரியல சுகா. இப்போ வலிக்குது அவர் இல்லாமல் அப்படின்ற மாதிரி. இந்த பக்கம் நம்ம ஜங்குக் தான் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குறான். ஸோ நம்ம சுகா தான் அவனோட ஹெட் ஒரு மாதிரி கொதி கொடுத்துட்டு அங்கே எங்கே இருந்தாலும் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ அப்படியே ஒரு 3 மந்த் கிட்ட போயிருக்கோம். ஸோ நம்ம ஜங்குக் தான் ஆஃபீஸில் தான் இருக்கான். ஸோ மேனேஜர் தான், சார் அந்த டீல் நமக்கு கிடைக்கல. ஓ, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, ஏன் என்னால் இதுலேயுமே சரியாக கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல. ஸோ அப்போ ஜங்குக் மேனேஜர் தான், சார் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் மறுபடியும் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ண நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது நீங்கள் எதுவும் டிஸ்டர்பாக இருக்கீங்கன்ற மாதிரி தோணுது. இங்கே பார், எனக்கு என் வேலையை பார்க்க தெரியும், என் வேலையை பார்த்து கிளம்ப. அது கிளம்பிட்டா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஜங்குக்கு ரொம்ப கோவப்பட்டுருக்கான். ஸோ இந்த பக்கம் நம்ம சுகா தான் அப்படியே கேபின்குள்ளே வரான். என்ன ஜங்குக்கா, கான்ட்ராக்ட் விட்டுட்டியாமே? சுகா, என்னால் முடியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. என் கம்பெனி என்னை விட்டு போயிடுமா சுகா? ஏய், எதுக்கு தேவையில்லாம இவ்வளோ யோசிக்கிறேன்? இல்லை, போனதுக்கப்புறத்துலேருந்து ஒன்றுமே என்கிட்ட இல்லாத மாதிரி இருக்கு. ஐ ஃபீல் ஐம் எம்டி. நான் உயிர் ஜாட மாதிரி தான் இருக்கு. என்னால் எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல சுகா. அவனும் நினைப்பாவே இருக்கு. ப்ராஜெக்ட் கூட ஒழுங்கா இல்லை தெரியுமா? அது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு சரியாக தெரில. இப்போ சுகா தான் ஜங்குக்கிட்ட ஓகே ரிலாக்ஸ், நம்ம ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கலாம். நம்ம கம்பெனியை மறுபடியும் அது பழைய நன்மைக்கு கொண்டு வரலாம். நீ அதெல்லாம் நினச்சி பயப்படாத, ஓகேயா? அது டேங் பற்றி ஏதாவது டீட்டெயில் கிடச்சிச்சா? இல்லை, என்னமோ அவனை பற்றி ஒன்றுமே தெரில. அவனோட கம்பெனியில் கேட்டாலும் பெருசாக ஒன்றும் தெரில. டேங் அவனை பற்றி எதுவுமே யார்கிட்டையும் சொல்லலை. அந்த சேன் அவன் எங்கே போனானே தெரில. லாஸ்ட்டாக அவனை அந்த வீட்டில் பார்த்தது தான். அந்த பார்ட்டிக்கு வந்திருந்தானே எங்கள் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு, அப்போ பார்த்தது தான். அதுக்கப்புறத்துலேருந்து அவன் எங்கே போனான்னு கூட தெரில. மேபி அவனை பிடிச்சா கூட இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி. இந்த பக்கம் நம்ம சுகா சொல்லிகிட்ருக்காரு, ஜங்குக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே டைமெல்லாம் அப்படியே ஸ்கிப் ஆகிட்டே இருக்க. ஸோ ஒன் டே மார்னிங் நம்ம ஜங்குக் தான் நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஜங்குக்கோட அம்மா தான் ஜங்குக் எழுப்பிட்டு இருக்காங்க. ஜங்குக் என் தங்க பிள்ளைல எந்திரி அப்படின்ற மாதிரி ஜங்குக்கோட அம்மா தான் ஜங்குக் எழுப்பிட்டு இருக்காங்க. ஜங்குக் தான், என்னம்மா வேணும் உங்களுக்கு, எதுக்காக டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, தூங்கிட்டு இருக்கல? ஐயோ ஜங்குக், வா நம்ம இன்றைக்கி ஒரு பார்ட்டிக்கு போகணும், அதுக்காக நீ ரெடி ஆகணும், வா. என்ன பார்ட்டி? என்ன, எனக்கு எதுவும் தெரியாதே. இங்கே பாரு ஜங்குக், சுகா எல்லாமே சொன்னா, அவளோட பிஸ்னஸ் நீ ரொம்ப லாஸ் ஆகிட்டுருக்கான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம போகிற பார்ட்டியில் அவங்க நமக்கு மொத்தம் 2 டீல் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. நீ அது 2த்தையுமே எடுத்துக்கலாம். என்ன டீல் எனக்கு புரியல. அது ஃபஸ்ட்டு டீல், உன் கம்பெனியை பழைய மாதிரி ரன் பண்ணுறதுக்கு அவங்க உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ரெண்டாவது அவங்களோட ஒரே பையனை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க. அம்மா, சின்ன பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, நான் வரமாட்டேன். இங்கே பேர் ஜங்குக், உனக்கு உன்னோட ஆஃபீஸ் எவ்வளோ முக்கியம்னு உனக்கே தெரியும். உனக்கு அதை பழைய நிலைமைக்கு கொண்டு வரணுன்னா கண்டிப்பாக நீ வந்து தான் ஆகணும். அண்ட் சுகா ரொம்ப தெளிவாக சொல்லிட்டான், ஜங்குக் ஓகேண்ணா, கண்டிப்பாக நீங்கள் கூட்டிகிட்டு போங்க என்கிட்ட. ஸோ நான் எதுவுமே பண்ண முடியாது. நீ வந்தால் உன் ஆஃபீஸை நீ பழைய மாதிரி ரன் பண்ணலாம், இல்லையா உன்னால் உன் ஆஃபீஸை மாதிரி பழைய நிலைமைக்கு கொண்டு வரவே முடியாது. அம்மா, நீங்கள் பிளாக்மெயில் பண்ணுறீங்க, உங்களுக்கு புரியுதா அது? சரி, பிளாக்மெயிலே வச்சுக்கோ, யார் வேணான்னா. நீ இன்னைக்கு ஈவினிங் கிளம்புற, இல்லைன்னா உன் கம்பெனி மொத்தமாக போகிறத பார்த்துட்டு இல்லை அப்படின்ற மாதிரி ஜங்குக் அம்மா சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஸோ ஜங்குக் தான் கால் பண்ணி சுகாவுக்கு தான் கூப்பிடுறான். ஸோ சுகாவும் ஜிமினும் இப்போ ஜங்குக் ரூமில் தான் இருக்காங்க. என்னாச்சு ஜங்குக்கா? சுகா என்ன விளையாண்டுக்கிட்டு இருக்கியா?
அம்மா கூட சேர்ந்து நீ இப்படி பண்ணுவேன்னு நினைக்கல. நான் என்ன பண்ணேன்? என்னடா அம்மா கல்யாணம்னு பேசுகிறாங்க, அதுவும் வேற ஒரு பையன் கூட. எப்படிடா என்னால் முடியும்? சார் இப்போ ஜிமிந்தா, ஏன் உன்னால் முடியாதண்ணா? ஏன் நீ கல்யாணம் பண்ணிக்கலாமே, என்ன பிரச்சனை உனக்கு? சார் இப்போ ஜங்குக் தான், ஜிமின் நீ ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு மறந்து போயிடுச்சா? என் லைஃப்பில் டயாங் இருக்கான், அவன் இப்போ என்னை விட்டு விலகி இருக்கான்றனால நான் அவனை விட்டுட்டு இன்னொருத்தவங்க கூட போக முடியாதுல்ல. சபேஷுக்கா தான், இல்லை ஜங்குக், நீ உன் கம்பெனிக்கு வேணும்னா நீ செஞ்சுதான் ஆகணும். இதை என்னால் எதுவும் பண்ண முடியாது, என்னால் இதை மட்டும் தான் பண்ண முடியும் உனக்காக. இல்லை ஷுகா, அவங்க பிஸ்னஸ் டீலுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, கம்பெனியை க்ரோ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா அது ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் ஆனால் கல்யாணம், அவங்க பையனால் என்னால் கல்யாணம் பிடிக்க முடியாது. எனக்கு டேயாங்க இருக்கான். சும்மா என்ன டேயாங்க இருக்கான்ற அப்படின்ட்டு ஜிமின் கத்திட்டு எழுந்திரிக்கிறான். அப்போ சுகா தான் ஜிமினோட கையை பிடிக்க, இங்கே விடுங்க சுகா. ஜங்குக், இன்னும் சித்தனை நாளைக்கு எங்களை ஏமாற்ற போகிற? உனக்கு என் கூட நடந்தது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ், எங்ககிட்டயும் மறைச்சிட்ட. இந்த வீட்லேயே உங்கள் 2 பேரையும் சப்போர்ட் பண்ணது நானும் சுகாவும் தானே. ஆனால் நீ எங்ககிட்டயே மறைச்சிட்ட. சும்மா என்ன, எனக்காக அவன் இருந்தான் அவனுக்காக நான் இருந்தேன்னு சும்மா ஃபிலிம் காட்டிகிட்டு இருக்கியா? நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஜங்குக். நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். என் அண்ணனுக்கு ஒரு நல்ல லைஃபு, அது அவ்வளோ நல்ல பையன் அப்படின்னு நான் தான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சுகார்கிட்ட கேட்டுப்பாரு, ஒரு நாளும் உங்கள் 2 பேரை பற்றி நான் பேசாத நாளே இல்லை. நீங்கள் அப்படி சந்தோஷமாக இருப்பீங்களா, இப்படி சந்தோஷமாக இருப்பீங்களான்னு நான் யோசிச்சு ஒன்று அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன் உங்கள் 2 பேரை பற்றி. ஆனால் ஒரே நிமிஷத்தில் இது எதுவுமே கிடையாது, எல்லாமே வேற ஆக்டு அப்படின்ற மாதிரி சொல்லி எங்கள் மனசை உடைச்சிட்ட. நீ 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 சொன்னா அவருக்கு புத்தி எங்கே போச்சு? நான் எவ்வளோ நம்பினேன், எவ்வளோ பொய். இது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு மனசு உடஞ்சி போச்சுடா. நான் அன்றைக்கி எவ்வளோ அழுதுன்னு தெரியுமா? என்னால் இப்போ வரைக்கும் கூட அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஜங்குக். ஆனால் நீ இப்போ வரைக்கும் கூட எங்கள்கிட்ட உண்மையை சொல்லாமல் மறைச்சிக்கிட்டே இருக்கல்ல. நம்ம ஜங்குக் தான். ஜிமின், என்ன சொல்கிற? உனக்கு எப்படி தெரியும்? ஸோ அப்போ சுகா தான் எங்களுக்கு அங்கே போன அன்றைக்கே தெரியும். அப்போ நம்ம ஜங்குக்கு சுத்தமாக புரியல எப்படி. அப்போ நம்ம ஜிமின் தான், அதான் அன்னைக்கு உங்கள் கபோர்டை ஃபுல்லாக களைச்சி போட்டிருந்தியே, அது ஒரு கான்ட்ராக்ட் பேப்பரை நான் பார்த்தேன். ஃபுல்லாக படித்து பார்த்து தானே தெரிஞ்சுது மேரேஜ் கான்ட்ராக்டுன்னு. எப்படி 1 இயர்க்கு கான்ட்ராக்ட் மேரேஜ்? வெக்கமாக இல்லை உங்கள் கணக்கு? வீட்டில் எல்லாரையும் ஏமாற்றி இங்கே பாரு ஜிமின், உனக்கு அந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் பத்திரம் மட்டும் தான் கிடச்சிச்சு. எனக்கும் நடுவில் என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாது. ஒத்துக்கிறேன்டா, நான் கான்ட்ராக்ட் மேரேஜ் போட்டு தான் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் என்னால் அதை அப்படி பார்க்க முடியல ஜிமின். அது 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 வந்து உன் கையில் கிடச்சது, அது எங்களோட காப்பி. என்னோடது நான் எப்பயோ கிழிச்சு போட்டுட்டு தெரியுமா? எனக்கிட்டே அவங்க வேணும், என்னால் அவங்க இல்லாமல் இருக்க முடியல. எனக்கு அவர் வேணும்னு டிசைட் பண்ண அப்போவே அதை கிழிச்சு தூர போட்டுட்டேன். என்னால் அவர் இல்லாமல் வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அப்போ ஜிமிந்தா, இங்கே பார், இப்போ உனக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. உன்னோட கம்பெனி உனக்கு வேணும்னு நினச்சேன்னா தயவு செஞ்சு போயிட்டு இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கோ. உங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்களோ செஞ்சு தொலை. தேயாங், நீ இப்போ வேணும்னு நினச்சா வந்துட போதெல்லாம் கிடையாது. உனக்கு ஏதாவது ஒன்றாவது வேணும்னா தயவு செஞ்சு போ அப்படின்னு மாதிரி ஜிமின் சொல்லிட்டாங்க. அந்த மூவ் பண்ணி போகிறான். சுஷுகாவும் எதுவும் சொல்லலை. ஜிமின் கூடிய அவனு கிளம்பிடுறான்.
ஸோ டே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக் தான் விருப்பமே இல்லாமல் ரெடி ஆகிட்டு இருக்கான். அப்போ ஜங்குக்கோட அம்மா தான், டேடி இந்த கோட் வேணாம், இதை போட்டுக்கோடா, எனக்கு இதான் பிடிச்சிருக்கா, டேடி இதை போட்டுக்கோடா, அந்த பையனும் பிளாக்ல தான் சூட் போடுறானா, மேட்சிங்காக இருக்கும்ல. மா பேசாமல் ஓடிடு, எனக்கு தான் பிடிச்சிருக்கா, நான் வரதே பெரிய விஷயம், சும்மா அதை பண்ணுனாத. இங்கே பாருடா, உன்னோட நல்லதுக்காக தான்மா பண்ணுறேன், நீ தேடி வந்தவன் தான் பாதியிலே விட்டுட்டு ஓடிட்டான். அம்மா தேடி கொடுக்குற பையன் ரொம்ப நல்ல பையனாக இருப்பான், அதுவும் எவ்வளோ பெரிய பணக்காரங்க தெரியுமா, பரம்பரையாக பணக்காரங்க நம்மளை மாதிரியே. பட் நீ தான் அதெல்லாம் புரிஞ்சிக்காம ஒரு சாதாரணமான எம்ப்ளாயி இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஆனால் இப்போ பரவாயில்ல ஜங்குக், உனக்கு எல்லாமே மாறிடும், உன் லைஃபே மாறப்போகுது, உன்னை அவன் நல்லா சந்தோஷமாக பார்த்துப்பான். அம்மா வாயை மூடிடுங்க, என்னை கோவப்படுத்தாதீங்க அப்படின்ட்டு ஜங்குக் தான் அங்கேருந்து போகிறான். சரி அப்படியே அங்கே கட் பண்ணி இப்போ ஓப்பன் பண்ணா. ஸோ நம்ம ஜங்குக் தாண்டா அந்த பார்ட்டி ஹால்குள்ளே தான் வரான். ஸோ ரொம்ப பெரிய பார்ட்டி தான் அது, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஜங்குக்கோட அம்மா தான், டிடி வா வா வா. மிஸ்டர் லீ. வாங்க மிஸ்டர் ஜான். லீ நான் சொன்னல, என்னோட பையன், என்னோட செல்ல பையன். மிஸ்டர் ஜங்குக் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சார் என்ன அங்கிள்னு கூப்பிடு, இல்லை மாமனார்னு கூப்பிடு. ஜங்குக் தான். மாமாவா? இல்லை சார். ஐயோ ஜங்குக், நீ என் பையனை கல்யாணம் பண்ணிக்க போகிற, அப்புறம் என்ன? உங்கள் அம்மா எல்லாமே எனக்கு சொன்னாங்க, உன் பிஸ்னஸ் கொஞ்சம் லாஸாக போயிட்டுருக்காமே, நீங்களும் எங்களை மாதிரி ரொம்ப பெரிய பணக்காரங்கன்னு தெரியும், ஆனால் நீ தனியாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி உன்னோட பேரை நீ தனியாக வளர்த்துருக்க, உன்ன மாதிரி பையனை தானே என் பையனுக்கு தேடிட்டு இருந்தேன். ஜங்குக்கு காண்டு தான் ஆகுது. அப்படியா, சரி அப்படின்ற மாதிரி அவன் எதுவுமே சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் அமைதியாகவே இருக்கான். இதோ என் பையன் வந்தாச்சு சார். அப்போ நம்ம லீதை சொல்ல நம்ம ஜங்குக்கோட அம்மா தான் திரும்பி பார்க்குறாங்க, எங்கே என் மருமக பையன் அப்படின்ற மாதிரி நிமிஷம் டக்குன்னு ஆஃப் ஆகிடுறாங்க. ஜங்குக் தான், என்ன இவ்வளோ நேரம் குதிச்சுக்கிட்டு இருந்தாங்க, வந்துட்டாங்க. அப்பா அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்க ஜங்குக்கு அவனோட ஹார்ட்லாம் படப்படன்னு அடிச்சுக்குது. நீங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு நிமிஷம் திரும்பாமலேயே அது யாராக இருக்குன்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இப்போ ஜங்குக்கு க்ராஸ் பண்ணி ஒரு பர்சன் தான் நம்ம லீக்கிட்ட போய் நிற்கிறாங்க. அப்பா சொல்லுங்கள், கூப்பிட்டீங்க? வி, நான் சொன்னல உனக்காக ஒரு பையனை பார்த்துருக்கேன்னு. ஆமாப்பா, யார் இது? இதோ மிஸ்டர் ஜேகே. இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப மந்த்துக்கு அப்புறம் டேங்க பார்த்துருப்பான். இவ்வளோ நேரம் டேங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னு தெரியாமல் அவன் ரொம்ப சேடாக இருந்திருப்பான். ஆனால் இப்போ டேங் தானே தெரிஞ்ச உடனே அவனோட முகத்தில் அவ்வளோ சந்தோஷம். ஆனால் அவனோட சந்தோஷம் டக்குனு முகத்துலேருந்து போகுது. டேங்க் என்ன பிடிக்காது, அவர் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டார், போச்சு என்னை விட்டு போக போகிறாரு அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு மனசுக்குள்ளே ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஜங்குக்கோட அம்மா தான், இவன் எப்படி, இவன் இந்த சாதாரணமான எம்ப்ளாயி எப்படி மிஸ்டர் லீயோட பையனா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் குழம்பிட்டு இருக்காங்க. அவங்க தான் திரும்பி ஜங்குக்கை தான் பார்க்குறான். அது அப்பா, நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம டேங் சொல்கிறான். ஜங்குக்கு ஷாக்காக இருக்கு, ஒத்துக்கிட்டாரா? ஆனால் அப்பாக்காக தான் ஒத்துக்கிட்டாரா அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு தான் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்க. அப்போ நம்ம டேங் தான், அப்பா நான் மிஸ்டர் ஜேகே கிட்ட பேசணும், நான் அவரை இங்கேருந்து கூட்டிகிட்டு போட்டா? ஓவி, இதில் என்ன இருக்க, ஏன் கேட்குற? மிஸ்டர் ஜேகே ஓகேனா நீ கூட்டிகிட்டு போ. அப்போ நம்ம டேங் தான் அப்படி ஜங்கு கிட்ட வந்து நிற்கிறான். என்ன மிஸ்டர் ஜேகே வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க ஜங்குக் தான் வரேன் அப்படின்ற மாதிரி தலையை மட்டும் ஆட்டிட்டு அப்படியே நம்ம டேங் போகிறான், பின்னாடி நடந்து போயிட்டுருக்கான்.
ஸோ நம்ம டேங் தான் திரும்பி ஜங்குக்கு அம்மா ஒரு லுக்கு விடுறான். ஸோ ஜங்குக்கு அம்மா மூஞ்சில் ஆடலை. ஸோ நம்ம டேங் லைட்டை ஸ்மக் பண்ணிவிட்டு அங்கேருந்து மூவ் பண்ணி போகிறான். ஸோ இப்போ ஒரு ரூமில் தான் 2 பேர் இருக்காங்க. நம்ம டேங் தான் ஜங்குக்கு உட்கார சொல்லிட்டு அவன் ஜங்குக்கு தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். என்ன ஜேகே, என் ரூம் உனக்கு பிடிச்சிருக்கா டேங் அப்படின்ட்டு நம்ம ஜங்கு கிஞ்சி டேங் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறான். ஹே ரிலாக்ஸ். எதுக்காக இவ்வளோ எமோஷனல் ஆகிற? இல்லைங்க, ஏங்க போனீங்க என்ன விட்டு? ஸோ சரி ஓகே, அது உட்காரு. சொல்லுங்க. சரிடா, இவ்வளோ டைட்டாக கட்டி பிடிக்காதடா, வலிக்குது. சொல்லுங்க ப்ளீஸ் சாரி, என்னை மன்னிச்சிடுங்க. நான் அதுக்கப்புறம் இது மாதிரி எதுவும் அமைதியாரு. நான் எதுவுமே இப்போ சொல்லலையே, எதுக்காக இவ்வளோ யோசிக்கிற? நீ ஃபர்ஸ்ட் உட்காரு, அதை நம்ம பேசலாம், சரியா? அப்படின்ட்டு ஜங்குக்கு தான் சோஃபாவில் உட்கார வச்சுட்டு டேங் அப்படியே பக்கத்தில் உட்காடுறான். ஜங்கு டேங்க பார்த்த மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்கான். அவன் கை 2 தீர்க்கி பிடிச்சிட்டு நம்ம டேங்க்கு ஒரு மாதிரி வியடாக இருக்கு. ஏன்டா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? அது வந்து நீங்கள் மிஸ்டர் கிம்பி கரெக்டாக கிஸ் பண்ணிட்டே. அது வந்து நீங்கள் ஏன் இதை பற்றி எதுவுமே சொல்லலை? யாருன்னா சொல்லலையா? டேய், நான் கிட்ட அப்பப்போ சொல்ல ட்ரை பண்ணேன், நீ தான் அட போங்கட்டையாங் அப்படின்ட்டு போயிட்ட. சரி, நானும் அது பெருசாக கண்டுக்கல. இப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற? சரி ஓகே விட, இப்போ அது முக்கியம் இல்லை. ஆனால் உங்களுக்கு மேலே இந்த கோவம்லாம் எப்போவோ போயிடுச்சு. நானே திரும்பி வரணும்னு நினச்சேன், ஆனால் ஜிமின் தான் வேணான்ட்டான். ஜிமினுக்கு நீங்கள் அவனுக்கு எல்லாம் தெரியும். நான் தான் கிம்வினும் தெரியும், நான் இங்கே தான் இருக்கேன்னு தெரியும். சொல்லப்போனால் ஜிமினும் சுகாவும் சேர்ந்து தான் இப்போ இங்கே அனுப்பிச்சி வச்சுருக்காங்க, கரெக்டாக? ஆனால் அவங்க நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னே தெரியாதுன்னு. அதெல்லாம் ஜிமின் 2வது நாளே வந்து என்னை பார்த்துட்டான். என்னோடய கான்ட்ராக்ட் பேப்பர் அவங்ககிட்ட கிடச்சிருக்க போல இருக்கு. ஆனால் ஜிமின் அதை பற்றி அவங்ககிட்ட எதுவுமே கேட்காம டைரெக்டாக என்ன தேடி ஆஃபீஸ்க்கு வந்தான். மிஸ்டர் கிம்டே அங்கே பார்க்கணும். எதுக்காக? நீங்கள் அவரை பார்க்கணும். அவர் என்னோடய ஃபேமிலி மெம்பர், நான் அவரை பார்க்கணுன்னு நினைக்கிறேன். இதில் என்ன தப்பு இருக்கா? அவர் ஏதோ ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்க்காக பாஸ் கூட வெளியே போயிருக்காரு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அங்கே இருக்க ரிசப்ஷனிஸ்ட் சொல்லிகிட்ருக்காங்க. அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு சொல்லுங்கள், நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு அந்த ரிசப்ஷனில் இருக்கிறவங்களும் சொல்லியிருப்பாங்க. ஜிமின் தான் நம்ம டேங் எங்கே இருக்கானோ தேடி போயிருப்பான். ஸோ போன இடத்துல நம்ம டேங்க கிம்வின்னு சொல்லி பேசுகிறத நம்ம ஜிமின் கேட்டிருப்பான். ஸோ நம்ம டேங் தான் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு அப்படியே வெளியே வர ஜிமினை பார்க்குறான். ஸோ நம்ம டேங் தான் எதுவுமே யோசிக்காம, ஜிமின் எப்படி இருக்க? நீங்கள் தான் மிஸ்டர் கிம்வியா? கண்டுபிடிச்சிட்ட போல இருக்கே. அவன் நாங்கள் அண்ணன் ஆல் இண்டியா ரேடுன்னு சும்மா சொல்லலை, எல்லாருபடி டக்குன்னு கண்டுபிடிச்சி வச்சுக்கிற. இல்லை டேங், உங்களை புரிஞ்சிக்க என்னால் முடியல. எல்லாரை பற்றி எனக்கு தெரிஞ்சாலும் உங்களை பற்றி எனக்கு தெரியல. நான் உங்களை ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தானே பார்த்தேன். நீங்கள் இப்படி ஏமாற்ற போச்சு? அது அன்றைக்கி ஜங்கு கோவத்தில் அப்படி சொன்னனால தான் நான் வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சுது, நான் அதை பற்றி கேட்கல. இந்த கான்ட்ராக்ட் ஜிமின், உனக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறேன், நீங்கள் ஒன்றும் புரிய வைக்க தேவையில்லை. நீங்களும் ஜங்குக்கு மாதிரி தான் எமோஷன்ஸை புரிஞ்சிக்காத பர்சனாக இருக்கீங்க. ஹே ஜிமின், இங்கே பாரு, நான் இந்த கான்ட்ராக்டை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கல. ஆனால் எனக்கு பிடிச்சிருக்குடா, நான் கூட இருக்கணும்னு தான் நினச்சேன். பட் அதுக்குள்ளே இப்படிலாம் நடந்துருச்சேன். இன்னொரு சான்ஸ் கிடைச்சா நான் கண்டிப்பாக உன்கிட்ட வந்துடுவேன். அப்போ அந்த சான்ஸை நீங்கள் தான் உருவாக்கிக்கணும். என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, என்னால் உங்களுக்கு ஹெல்ப்லாம் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஜிமின் கோவத்தை சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம டேங் தான், இங்கே பேர், என்னாலலாம் எதுவும் செய்ய முடியாது, அதுவும் தனியாக வாய்ப்பே கிடையாது ஜிமின், நீ எனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும்.
ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் டேங் கேட்டிருப்பான். ஸோ ஜிம்மினுமே ஹெல்ப் பண்ணியிருப்பான். ஸோ ஃபஸ்ட்டு ஜங்கு கூட மைண்ட் செட் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிருப்பாங்க. ஸோ ஜங்குக்கும் டேங் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு ஷுகா வந்துட்டு ஜங்கு கிட்ட பேசும்போது புரிஞ்சிட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் ஜிம்மின் பிளான் போட்டு கொடுத்ததா இப்படி ஒரு மீட்டிங்கை இவங்க 2 பேருக்கும் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை தான் நம்ம டேங் சொல்கிறான். ஸோ அப்போ நம்ம ஜங்குக்கு தான் அப்போ இதெல்லாம் அந்த ஆல் இண்டியா ரேடியோ பார்த்த வேலையா? அப்படியும் சொல்லலாம். அப்போ டேங் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு ஜங்குக்? ரொம்ப பிடிச்சிருக்கா? நீ என் மேலே காட்டின கேரும் அக்கறையும் என் வீட்டில் கூட என் மேலே யாரும் காட்டினது கிடையாது. நான் ஒன்றுமே இல்லாதவன்னு சொல்லி தான் கூட இருந்தேன். ஆனால் நீ என்னை ஒரு வாட்டி கூட அந்த மாதிரி ஃபீல் பண்ண விட்டதே இல்லை. உன் வீட்டாளுங்க என்ன சொன்னாலும் நீ எனக்காக நின்று பேசுவ. நான் அதை எதையும் மறக்கலை. அன்றைக்கி நீ தெரியாமல் சொன்ன ஒரு வார்த்தையை நான் பிடிச்சிக்கிட்டது அது என் தப்பு தான், எனக்கு தெரியும். நீ அந்த மாதிரி நான் மீன் பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனால் கோவம் யாரை விட்டுச்சு? நீ எப்படி சொல்லிட்டியான்னு ஒரு தாட். ஆனால் எனக்கு மறுபடியும் யோசித்து பார்க்கும்போது ஏன் ஜங்குக் என்னோட ஜங்குக் அவன் அப்படி பண்ண மாட்டான், அவன் என்ன அப்படி யோசிக்க மாட்டான் அப்படின்னு என் மனசு அவ்வளோ சொல்லிச்சு. ஆனால் திரும்பி வர்றதுக்கு சின்ன தயக்கம். நான் உன்கிட்ட சில விஷயத்த மறைச்சிருக்கேன்ல, என்னோட இந்த அடையாளத்தை. அப்புறம் குடும்பத்தாளங்களுக்கும் இது கரெக்டாக இருக்காதுன்னு தோணுச்சு. கிம்வியாகவே உங்ககிட்ட வரணும்னு நினச்சேன். ஸோ இப்போ ஜங்குக்கு தான் டக்குன்னு போய் கட்டி பிடிச்சிக்கிறான். ஸோ நம்ம டேங் ரொம்ப ஷாக் ஆகிட்ட. என்னடா எமோஷ்னல் ஆகுறியா? யோ என்னை பாரியா? யோ ஐ லவ் யூங்க. ஐ லவ் யூ டேங். லவ் யூ ஸோ மச். நான் இதை எப்போலேருந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் தெரியுமா? ஆனால் சரி இங்கே பாரியா. ஐ லவ் யூ டூ. சாரி, ஃபர்ஸ்ட் கிஸ் எப்படி கொடுக்குறதுன்னு தெரியல, அதான் டக்குன்னு வச்சுட்டு எடுத்துட்டேன். அது உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னா நானும் உங்களை டேங் தான் ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கு பார்த்துட்டே இருக்க. ஜங்குக்கு அவங்க 2 பேர் லிப்ஸ் ஒரு மாதிரி பக்கத்தில் இருக்கிறது ரொம்ப ஒரு மாதிரி டெம்ட்டாக இருக்கு. சாரி. ஜங்குக்கு தான் அப்படியே டேங்கை கிஸ் பண்ணிக்கிட்டே அந்த சோஃபாவில் லைட்டாக வைக்கிறான். ஸோ டேங்கோட கை தான் ஜங்குக்கோட கோட்டெல்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணுது. ஸோ அப்படியே நம்ம ஜங்குக்கு தான் டேங்கோட கோட்டையுமே அப்படியே ரிமூவ் பண்ண. டேங் தான் அப்படியே அவனுக்கு கோஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜங்குக் ஸ்லோவாக பண்ணடா. என்னையா பண்ணுற? ஐயோ கடிக்காத. வலிக்குது, நிறுத்த வேணாம். கடிக்காத ஜங்குக்கா. சாரிங்க, உங்களை நான் தேடி வந்திருக்கணும்ல. ஒன்றும் இல்லை, அதெல்லாம் யோசிக்காதையா. முடிஞ்சிருச்சு. இப்போ நீ என்னோட ஒன்றா இருக்கோம். இதுக்கப்புறம் லைஃப் லாங் ஒன்றா தான் இருக்க போகிறோம். நான் உனக்கு கேட்கட்டா? கேளு. அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு தான் கிஸ் எல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம அவங்களோட ஃபேஸ் ஒரு மாதிரி கப் பண்ணி பிடிச்சி கேட்குறான். அவங்களுக்கு நிஜமாலே இந்த மேரேஜ் ஓகேவா? ஐயோ, எங்கள் அப்பா கிட்ட சொன்னதே நான் தான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு. புரியுதா? எனக்கு ஓகே இல்லாமல் என்ன சொல்ல போகிறேன்? பைத்தியம், இனிமேல் லூஸ் மாதிரி யோசிக்காம வந்த வேலையை பார்க்குறியா? கல்யாணம் ஆகி 10 மாதம் ஆக போகுது. இன்னத்துக்கு ஒரு புள்ள இருந்திருக்கணும். பட் இப்போ தான் அதுக்கான ப்ராசஸ்லேயே இருக்கும். ஷோ, என்னங்க நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க, எனக்கு வெக்கமாக இருக்கு அப்படின்னு ஜங்குக்கு ஒரு மாதிரி அவன் கழுத்தில் ஸ்ட்ரகிள் பண்ணுறான். யோ கூசுது. ஷோ ஜங்குக் என்னையா பண்ணுற? ஜங்குக்கா. டே ஜிமின். ஆமாம் சொல்லு ஷுகா. என்னடா யோசிச்சுக்கிட்டு இருக்க? அது அவங்க 2 பேரும் தனியாக ரூமுக்கு போனாங்களே, ஏதாவது நடக்குமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க.
என்ன ஏதாவது ட்ரீம்க்கு போயிட்டு வந்துட்டியா என்ன? ஆ, போயிட்டு வந்தேன். என்ன அங்கே கிஸ் பண்ணி சோஃபாவில் தள்ளி அப்படியே மேலே ஏறி டேச்சே பாய மூடு. ஷோ டேய், இன்னும் நீ இப்படி யோசிக்கிறது நிறுத்தலையா? அது ஷிகா, அது நான் எப்படி சொல்லுவேன்? என்னமோ இது வரைக்கும் இருந்தது கூட அது மாதிரி ஃபேக்குன்னு வச்சுக்கோ. ஏன் ஆனால் இப்போ யோசிச்சு பாரு, இப்போ உண்மையிலேயே லவ் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. அவங்க ஆல்ரெடி மேரிட் தான், அவங்களுக்கு இன்னும் டிவோர்ஸ் ஆகலை. இருந்தாலும் அது வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் கிஸ் அப்போ இன்றைக்கி தான் இல்லை, அவங்களோடைய கட்டி பிடிச்சிப்பாங்க. ஷோ ஜிமின் ஜிமின், போதும் போதும். உனக்கு வேற மாதிரிலாம் யோசிக்கணும்னா வா நம்மளும் ரூமுக்கு போயிடலாம். அதெல்லாம் வேணாம், நான் அவங்க 2 பேரை பற்றி மட்டும் தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் ரூமுக்கு ஒன்று கூப்பிடவே இல்லையே. ஆனால் நீ இப்படிலாம் பேசுறதெல்லாம் பார்த்தா சுமினா எனக்கு ஒன்று ரூமுக்கு கொட்டிட்டு போகணும் போல தான் இருக்கு. சரியா போகும்? முடியாது, நான் பார்ட்டி என்ஜாய் பண்ண போகிறேன். என்ஜாய் பண்ண போறியா? நானும் என்ஜாய் பண்ணணும்ல, வாடா அப்படின்ட்டு நம்ம சுகா தான் ஜிமின் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. டே சுகா வேணாண்டா, நைட் நீ பண்ணுறதே நான் தாங்க முடியாது. ஐயோ இப்போ ஈவினிங்கே வா, வேணாம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஜிமின் தான் சுகா கையை பிடிச்சி தட்டிக்கிட்டு இருக்கான். ஸோ அவ்வளோதான்டா இந்த ஸ்டோரி, விஸ்பர்ஸ் ஆஃப் த ஹார்ட்டை இங்கேயே நான் முடிக்கிறேன். ஸோ நம்ம டேக்கோக்கு அன்கட் இல்லையான்னு கேட்காதீங்க, அன்கட் இருக்குது, டெலிகிராமில் இருக்குது, போய் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்கடா. ஃபைனலி இந்த ஸ்டோரியை நான் முடிச்சிட்டேன். எனக்கு அப்படி தான் இருக்குது தெரியுமா, ஒரு மாதிரி படப்படன்னு இருந்துச்சு இந்த ஸ்டோரி பண்ண ஆரம்பிக்கும் போது. பட் இப்போ முடிச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபைனலி இந்த இயர் முடியறதுக்குள்ளே ஒரு வழியாக முடிச்சிட்டேனே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஸோ நான் வெல்கம் டு பேரடைஸ் வந்துட்டு கிறிஸ்மஸ்க்கு போடலான்னு நினச்சேன், பட் முடியல. ஐம் ஸோ சாரி, நான் கொஞ்சம் டைம் எடுத்து அதை போடுறேன். ஸோ ஒன்ஸ் அகேன் மேரி கிறிஸ்மஸ் எல்லாருக்கும். ஓகேடா, டாடா, பாய்.